Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE, NCERT, Hindi, Class 4 Rimjim, Lesson 7 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the lesson is Daan ka Hisab. Okay, so Daan means Daanam pandrom illaya mathavungalukku alms nu solluvom. So, to give money or to give whatever needed to the people, that is Daan. Daan ka Hisab. So, Hisab அப்படினா வந்து calculation. ஓகே, ஸோ தானம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் அ ராஜா who is thinking on to give alms to poor people, his own people. Okay, and what happens? Let us start reading. Ek tha raja. So நம்ம எப்போது கதை சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தொடங்கலாமா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ராஜா की लकदक कपड़े पहनकर यूं तो हजारों रुपये खर्च करते रहते थे. ஸோ ஹசாரோ அப்படின்னா thousands of rupees வந்து அவர் வந்து கர்ச் அப்படின்னா he will be spending. ஓகே, கர்ச் கர்த்தே ரகத்தேனா நிறைய காசு செலவு பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா லக்தக் கப்படே பெஹன்கர், அதாவது நல்ல ரிச் க்ளோத்ஸ். லக்தக் அப்படின்னா நல்ல பளபளன்னு ரிச் கிளிட்டரிங் க்ளோத்ஸ் வாங்குறதுக்காக he will be spending lots of thousands of money. பர் ஆனா தான் கே வக்த், தானம்னு கொடுக்க வரும்போது ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, காசு கேக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்க வர்றதுக்கு வக்த், அட் தட் டைம். வக்த் அப்படின்னா அட் தட் டைம் உன்கி முட்டி. முட்டி அப்படின்னா உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிஸ்ட். நம்ம ரிஸ்ட் கட்டுவோம்ல, ஃபிஸ்ட். ஸோ அந்த கைகள் வந்து பந்த் ஹோ ஜாதி ஹே. பஞ்ச் அப்படின்னா கட்டப்பட்டிருக்கும். அதாவது அவரு காசு எடுத்து ஒரு காசு கூட மனசு வந்து கொடுத்துட மாட்டாரு. ஸோ that is the character of this ராஜா. Okay, so what's happening? राज्य सभा में एक से एक नामी लोग आते रहते थे. So राज्य சபா இருக்கு இல்லையா, ராஜா இருக்கிற அந்த அரண்மனை, அப்புறம் அவங்க வந்து என்னென்ன பீப்புளுக்கு என்னென்ன வேணும், நாட்டில் என்ன நடக்குது அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ராஜ்யசபா இருக்கும். ஸோ ராஜ்யசபால வந்து ஏக் சே ஏக் நாமி லோக், ஒன்னு போலவே, ஏக் சே ஏக்னா ஒன்னு போலவே வந்து மக்கள், நாமி லோக்னா சேம் டைப் ஆஃப் பீப்புள் ஒன்லி வில் கம். ஓகே, நாட் ஆல் த பீப்புள்ஸ் வில் கோ டு ராஜ்யசபா. ஏன் அப்படின்னா லேக்கின் गर्मी, दुखी, विद्वान, सज्जन, इनमें से कोई भी नहीं आता था. இப்ப நாமி லோக் அப்படின்னா புகழ் பாடுறவங்க, ராஜாவை புகழ் பாடுறவங்க மட்டும்தான் அங்க போவாங்க. ஆனா லேக்கின்னா பட் கரீப். ஸோ கரீப் அப்படின்னா வந்து புவர் பீப்புள். துக்கி, துக்கி அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க. ஓகே, when there is something really needy அவங்க. வித்வான், வித்வான்னா ஸ்காலர்ஸ் இல்லையா, ஸோ நல்லா படிச்சவங்க. சஜ்ஜன், ஸோ சஜ்ஜன் அப்படின்னா குட் பீப்புள், நல்ல மனுஷால் சொல்றோம் இல்லையா, அவங்கதான் வந்து சஜ்ஜன். இன்மை சே கோயி, ஸோ இவங்க இருந்து யார் ஒருத்தரும் கூட அந்த ராஜ்யசபா பக்கமே போக மாட்டாங்க. ஓகே, ஏன் போக மாட்டாங்க? கியோங்கி வஹா பர் இன்கா பில்குல் சத்கார் நஹி ஹோதா தா. ஸோ வஹாம் பர் அங்க போனா இந்த மாதிரி ஏழை மக்கள், இந்த மாதிரி ஸ்காலர்ஸ் எல்லாம் போனா கூட இன்கா பில்குல் சத்கார். சத்கார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார் அந்த ராஜா. ஓகே, பில்குல் சத்கார் நஹி ஹோதா தா. ஓகே, he will never see these people at all. Okay, now see, let us what happening. एक बार उस देश में अकाल पड़ गया. So एक बार ना ஒரு தடவை வந்து உஸ் தேஷ் அந்த நாட்டுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அகால படுகையா. அகால் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ட்ராட்,
அதாவது மழை பெய்யாம சுத்தமா தண்ணி இல்லாம, so they were not able to cultivate their crops. சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. ஃபெமைன் சொல்லுவோம் இல்லையா, நாட்டுல வந்து ரொம்ப பஞ்சமா இருந்துச்சு சாப்பாட்டுக்கு, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தட் இஸ் கால்டு கால். ஓகே, என்னாச்சு பாப்போமா. பூர்வி சீமா கே லோக் பூகே பியாசே மர்னே லகே. பூர்வி, பூர்வி அப்படின்னா ஈஸ்டர்ன் அர்த்தம். பூர்வி ஈஸ்டர்ன், சீமா அப்படின்னா அந்த ஈஸ்டர்ன் எல்லையில பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள், லோக் பீப்புள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பூக்கே பியாசே, பூக்கேனா பசி, ரொம்ப பசி இருக்கு அவங்களுக்கு. பியாசே அப்படின்னா ரொம்ப தர்ஸ்ட், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது. மர்னே லகே அப்படியே இறக்க தொடங்கிட்டாங்க. ஓகேவா, சோ நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இறந்து போயிட்டாங்க. they died out of hunger. ராஜா கே பாஸ் கபர் ஆயி. சோ ராஜாக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியறது. பாஸ் கபர் ஆயி, கபர் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து ராஜாக்கு தெரியுது. வே போலே, சோ ராஜா என்ன பேசுறாரு அப்படின்னா, யஹ் தோ பகவான் கி மார் ஹை, இஸ்மே மேரா கோயி ஹாத் நஹி ஹை. இது வந்து எல்லாம் கடவுளுடைய செயல். ஓகே, பகவான் கி மார் அப்படின்னா கடவுள் செயல் தான் இது, திட்டம் தான் இது, இதுல என்னோட கை ஒண்ணுமே இல்ல. மேரா கோயி ஹாத் நஹி, சோ ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டு அபவுட் இட் அப்படி சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுடுறாரு. லோக் நே கஹா, இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து, லோக் அப்படின்னா பீப்புள் இல்லையா, சோ மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மகாராஜ் ராஜ பண்டார் சே ஹமாரி சகாயதா கர்னே கி கிருபா கரே. சோ மகாராஜரே, ராஜ பண்டார் அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்கு தேவையான அந்த சொத்து, அதாவது வெல்த் எல்லாம் வந்து கசானால போட்டு வச்சிருப்பாங்கல்ல, சோ அதுதான் ராஜ பண்டார்னு சொல்லுவோம். ஓகே, சோ பீப்புள் கிட்ட இருந்து வாங்குற டாக்ஸஸ் அந்த மாதிரி. சோ ராஜபண்டார்ல இருந்து ஹமாரி சகாயதா, சகாயதா அப்படின்னா ஹெல்ப், சோ எங்களோட ஹெல்ப்புக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்க. கர்னேக்கி கிருபா கரே, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அட் திஸ் டைம். जिससे हम लोग दूसरे देशों से अनाज खरीद कर अपनी जान बचा सके. जिससे அதை வச்சு, சோ நீங்க கொஞ்சம் பைசா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு हम लोग, we people, what we will do, दूसरे देशों से, மற்ற நாடுகள்ல இருந்து. ஓகே, தேசம் மீன்ஸ் from other countries, we will import. ஓகே, we will get food grains. அனாஜ் கரீதுகர், அனாஜ் அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸ், தானிய வகைகள் எல்லாம் வந்து வாங்குவோம். கரீதுகர், we will buy that. அப்பனி ஜான் பச்சா சகே, நாங்க வந்து உயிர் பிழைச்சுக்குவோம். ஜான் மீன்ஸ் லைஃப் இல்லையா, ஸோ சாப்பிடணும்ல, ஸோ சாப்பாடு வந்து மற்ற நாட்டுல இருந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு, ராஜா நே கஹா आज तुम लोग अकाल से पीड़ित हो. So இன்னைக்கு, आज means today, you people are suffering from this famine இல்லையா. அகால் சே பீடித் அப்படின்னா இந்த பஞ்சத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கல் பத்தா சலேகா கஹி பூகம்ப ஆயா ஹை. சோ நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். கல் பத்தா சலேகா கஹி பூகம்ப ஆயா, திடீர்னு எர்த்குவேக் வந்தா என்ன பண்ணுவீங்க, பூகம்பம் இல்லையா. சோ சப்போஸ் பூகம்பம் வந்துருச்சுன்னா தென் வாட் யூ வில் டூ. அதுக்கப்புறம் பர்சோம் சுனுங்கா கஹி கே லோக் படே கரீப் ஹை. பர்சோம் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ. சோ டுடே, இன்னைக்கு நீங்க பஞ்சத்துல இருக்கீங்க, நாளைக்கு கல் அப்படின்னா டுமாரோ, நாளைக்கு வந்து திடீர்னு பூகம்பம் வரும். டே ஆஃப்டர் டுமாரோ, ஓகே. பர்சோம் அப்படின்னா நாளை மறுநாள், வந்து நாளை கழிச்சு. ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ திடீர்னு நீங்க எல்லாரும் ரொம்ப புவர் ஆயிடுவீங்க. கஹி கே லோக் படே கரீப் ஹை, யூ பீப்புள் வில் பிகம் சோ புவர். ओके, दो वक्त की रोटी नहीं जुटती. सो ரெண்டு வேளை ரோட்டி, ரோட்டி அப்படின்னா நம்ம சாப்பிடுற அந்த சப்பாத்திஸ் ரோட்டிஸ் இருக்கு இல்லையா, அது கூட உங்களால வந்து கேதர் பண்ண முடியாது. சோ அந்த அளவுக்கு நீங்க புவர் ஆயிடுவீங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இஸ் தரக சபீகி சகாயத்தா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும், தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் சகாயத்தா அப்படின்னா ஹெல்ப் கர்த்தே கர்த்தே ஜப் ராஜபண்டார் खत्म हो जाएगा तब खुद में
ही दिवालिया हो जाऊंगा. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா கர்த்தே கர்த்தேனா when I keep on doing this help என்னோட ராஜ பண்டார் வந்துட்டு கத்தம் ஆகி போயிடும். கத்தம் அப்படின்னா எல்லாமே காசு எல்லாம் வந்து உங்களுக்கே கொடுத்து தீந்து போயிடும். அப்ப நான் என்ன ஆவேன், குத் அப்படின்னா மை செல்ஃப், நான் வந்து திவால் ஆகி போயிடுவேன். திவாலியா ஹோ ஜாவுங்கா, திவால் அப்படின்னா ஒன்னும் இல்லாம ஆயிடுவேன் நானு அப்படி சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. யஹ் சுன்கர் சபி நிராஷ் ஹோக்கர் லவுட் கயே. இது கேட்ட உடனே சுன்கர்னா ஆன் ஹியரிங் திஸ் சபி எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப நிராசை ஆயிடுது இல்லையா. சோ அவங்க வந்து கேட்டு வந்தாங்க, தானம் கேட்டு வந்தாங்க. ஆனா ராஜா வந்து நிராஷ் பண்ணி விட்டுட்டாரு. அவங்க ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றாம திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. லவுட் கயே. சோ தே ரிட்டர்ன்ட் பேக். அவங்க எல்லாம் வந்து திரும்பி போயிட்டாங்க. ஓகே, சோ இப்ப என்னாச்சு, इधर अकाल का प्रकोप फैलना ही जा रहा था. சோ நாட்டுல இதர் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளார வந்துட்டு பஞ்சம், அகால் ஃபெமைன் வந்துட்டு அதோட தலைவிரிச்சு ஆடுது சொல்றோம்ல, அதான் பிரகோப் ஃபைல்தா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம். ந ஜானே ரோஸ் கித்தனே ஹி லோக் பூக் சே பர்னே லகே. ந ஜானே என்ன என்ன சொல்றதுனே தெரியல. ரோஸ் எவ்ரிடே எவ்வளவு மக்கள், கித்தனே லோக் அப்படின்னா எவ்வளவு மக்கள் வந்து பசியால வந்து இறந்து போக ஆரம்பிச்சாங்க. மர்னே லகே பசி, பூக் அப்படின்னா பசி, மர்னே லகேனா தே டைட் பிகாஸ் ஆஃப் ஹங்கர், சாப்பாடு இல்லாதனால செத்து போயிட்டாங்க. லோக் ஃபிர் ராஜா கே பாஸ் பஹுஞ்சே. இப்ப மக்கள் என்ன பண்றாங்க, லோக் ஃபிர் அகெயின் வேற எங்க போவாங்க, அவங்க ராஜா கிட்ட தானே போய் ஆகணும். சோ ஃபிர் ஃபிர் அப்படின்னா அகெயின் ராஜா கே பாஸ் பஹுஞ்சே, திருப்பி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. உன்ஹோனே ராஜ்யசபா மே குஹார் லகாயி. சோ உன்ஹோனே அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ராஜ்யசபைக்கு போயிட்டு குஹார் லகாயி. குஹார் அப்படின்னா கோரிக்கை வைப்போம் இல்லையா, பெட்டிஷன் சொல்லுவோம்ல. சோ அதுதான் வந்து குஹார், பெட்டிஷன் போடுறாங்க ராஜா கிட்ட. என்னன்னு சொல்லிட்டு, दुहाई महाराज आपसे ज्यादा कुछ नहीं चाहते, सिर्फ 10,000 रुपये हमें दे दें तो हम आधा पेट खाकर भी जिंदा रह जाएंगे. सो दुहाई महाराज அப்படியே கதறிட்டு சொல்றாங்க, மகாராஜரே, துஹாயினா டு கிரை, அழுதுட்டு சொல்றாங்க. ஆப்சே நாங்க வந்து உங்ககிட்ட, ஆப்சே அப்படின்னா உங்ககிட்ட, ஜியாதா குச் நஹி சாகதே, ஜியாதா அப்படின்னா நிறைய எங்களுக்கு வேண்டாம், வி டோன்ட் வாண்ட் மச், சிர்ஃப் அப்படின்னா ஜஸ்ட், 10,000 रुपये, 10,000 10,000 रुपीस, 10 அப்படின்னா 10 தானே, ஹசார்னா 1000, அப்ப 10,000 rupees வந்து எங்களுக்கு கொடுங்க. ஹமே தே தேன் தோ ஹம் ஆதா பேட் காக்கர், ஆதா அப்படின்னா ஹாஃப், அரை வயிறு, பாதி வயிறு நாங்க சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து உயிர் பிழைச்சுக்குவோம். ஜிந்தா ரஹ் ஜாயேங்கே, ஜிந்தா அப்படின்னா எங்களுக்கு உயிராவது மிச்சம் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா. அப்படி சொல்லிட்டு திருப்பி ராஜா கிட்ட போய் கேக்குறாங்க. இப்ப அந்த ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா, ராஜா ने कहा 10,000 रुपये भी क्या तुम्हें बहुत कम लग रहे हैं. सो 10,000 rupees வந்து क्या என்ன உங்களுக்கு ரொம்ப கம்மியா தெரியுதா, बहुत कम கம்மியா தெரியுதா, और उतने कष्ट से जीवित रहकर लाभ ही क्या है. और उतने कष्ट இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஜீவித்த உயிர் வாழணும்னு உயிர் வாழ்ந்தீங்கன்னா என்ன லாபம் கிடைக்க போகுது. ஓகே, சோ அப்படி ரொம்ப அந்த மாதிரி சொல்றாரு ராஜா. இப்போ 10,000 rupees வந்து என்ன கம்மியா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க உயிர் வாழணுமா, அதுல என்ன லாபம் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லுவாரா சொல்லுங்க. அப்ப இப்படிலாம் இருக்க கூடாதுல்ல. ஆனா இந்த ராஜா வந்து இப்படி சொல்றாரு. சரி, அப்புறம் என்ன ஆச்சு பாப்போமா. ஏக வியக்தி நே கஹா. சோ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு வியக்தினா ஒரு பர்சன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பகவான் கி கிருபா சே லாக்கோ रुपये ராஜகோஷ் மே மௌஜூத் ஹே. சோ பகவான் கி கிருபா, கடவுளுடைய கிருபையால, ஓகே, கடவுளுடைய தயவால லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், லாக்கும் அப்படின்னா லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ராஜகோஷ், அந்த ராஜகோஷ்னா சொன்னோம் இல்லையா, பணம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கசானா. சோ அதுல வந்து மௌஜூத்
है நிரம்பி இருக்கு, enough of money வந்து இருக்கு. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ, சாகர் அப்படின்னா ஓஷன் இல்லையா, கடல் மாதிரி இருக்கு காசு. ஓகே, தன் அப்படின்னா த வெல்த். ஓகே, ரொம்ப அமௌண்ட் காசு வந்து நிறைய இருக்கு, கடல் அளவு வச்சிருக்கீங்க. உஸ்மே சே ஏக் ஆதா லோட்டா लेने से महाराज का क्या नुकसान हो जाएगा. உஸ்மே சே, சோ அதிலிருந்து, உஸ்மே அப்படின்னா அந்த கசானால இருந்து, ஏக் ஆத் லோட்டா அப்படின்னா ஒரு சின்ன பங்கு தானே, ஒரு சின்ன பங்கு தான் வந்து நாங்க வந்து கேக்குறோம். லேனேசே அதை கொடுக்கறதுனால, மகாராஜுக்கா கியா நுக்சான், மகாராஜருக்கு என்ன இவ்வளோ கஷ்டம், நுக்சான் அப்படின்னா ஏன் இவரு வந்து ரொம்ப வந்து அன்ஹாப்பி ஆகுறாரு, சேட் ஆகுறாரு, நம்மளுக்கு காசு கேட்டா ஏன் கொடுக்க முடியாதா, ரொம்ப கஷ்டமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ராஜா ने कहा राजकोष में अधिक धन है तो क्या उसे दोनों हाथों से लुटा दूं. சோ ராஜகோஷ்ல வந்து ஆமா அந்த கசானால வந்து நிறைய நிறைய காசு இருக்கு, அதுக்காக தோக்கியா அப்படின்னா அதுக்காக நான் என்ன என்னோட ரெண்டு கைகள்ல, தோனோ ஹாத்தோன்னா ரெண்டு கைகள்ல அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துடணுமா, லுட்டாதும் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி உங்களுக்கு கொடுத்துடணுமா என்ன அப்படி ராஜா கேக்குறாரு. ஏக் அந்நிய வியக்தி நே கஹா. சோ இப்ப ராஜா இப்படி சொன்னே, அந்நிய வியக்தி மற்றொரு ஆளு குரூப்பா வந்திருக்காங்க இல்லையா, சோ அதுல இருந்து another person he told, महल में प्रतिदिन हजारों रुपये इन सुगंधित वस्त्रों, मनोरंजन और महल की सजावट में खर्च होते हैं. சோ அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, மஹல் இந்த பேலஸ், அவங்க வந்து ராஜசபால தானே இருக்காங்க, இந்த பேலஸ வந்துட்டு எவ்ரிடே, பிரதிதின் மீன்ஸ் எவ்ரிடே, thousands of rupees வச்சு, ஓகே, ஹசாரோ ருபீனா thousands of rupees வச்சு, சுகந்தித் வஸ்திரம் நல்ல வாசனையான நல்ல துணிகள், வஸ்திரம்னா அந்த கர்டன் ஸ்கிரீன்ஸ் அந்த துணி எல்லாம் இருக்குல்ல, டெக்கரேஷன்ஸ் பண்றீங்க. மனோரஞ்சன் அப்படின்னா அழகா வந்து இந்த மஹலை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு செலவு பண்றீங்க. மஹல் கி சஜாவட், சஜாவட் அப்படின்னா டெக்கரேட் பண்றதுக்காக கர்ச் ஹோத்தே ஹை, கர்ச்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் thousands of money every day. यदि इन रुपयों में से ही थोड़ा सा धन जरूरतमंदों को मिल जाए तो उन दुखियों की जान बच लेगी. ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. यदि சப்போஸ் இந்த பைசா, இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக செலவு பண்ற ருபீஸ்ல இருந்து கொஞ்சமாவது, தோடாசா தான் கேக்குறாங்க அவங்க, கொஞ்சமாவது காசு வந்து தன் வந்து ஜரூரத் மந்தோ அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு, நெசசிட்டியா ரொம்ப கஷ்டம்னு வரவங்களுக்கு மில் ஜாயே கிடைச்சது அப்படின்னா, இந்த பணம் கிடைச்சதுன்னா, உன் துக்கியும் அந்த கஷ்டப்படுறவங்க வந்து உயிர் பிழைப்பாங்க. ஜான் பச் ஜாயேகே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வந்து ராஜா கிட்ட மன்றாடி கேக்குறாங்க. இப்ப என்னாச்சு, யஹ் சுன்கர் ராஜாக்கோ குரோத் ஆயா. சுன்கர் அப்படின்னா இதை கேட்டோடனே ராஜாக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே வகு குஸ்ஸே சே போலா, கோவம், குஸ்ஸே அப்படின்னா ஆங்கர், கோவத்துல என்ன பேசுறாருன்னா, खुद भिखारी होकर मुझे उपदेश दे रहे हो. सो खुद भिखारीना நீயே ஒரு பிச்சைக்காரன், பிக்காரி அப்படின்னா பெக்கர், ஒரு பெக்கரா இருந்துட்டு எனக்கு உபதேசம் பண்றியா, मुझे उपदेश दे रहे हो. मेरा पैसा है, मैं चाहे उसे उबाल कर खाऊं चाहे तल कर, மேரி மர்ஜி, மேரா பைசா ஹே, அது ரூபாயா, எல்லாமே என்னுடைய காசு. மே சாஹே தோ, நான் நினைச்சேன் அப்படின்னா, மே சாஹேனா இஃப் ஐ திங்க் ஐ கேன் டு வாட் எவர் ஐ வாண்ட் வித் திஸ் மணி, உபால்கர் காவும், அதை வந்து பாயில் பண்ணி கூட நான் சாப்பிடுவேன். சாஹே தல்கர், மேரி மர்ஜி அப்படின்னா ஏன் இஷ்டத்துக்கு, ஓகே, ஆல் அவுட் ஆஃப் மை விஷ் ஐ வில் டு வாட் எவர் ஐ வாண்ட், தட் இஸ் மை மணி அப்படின்னு ராஜா கோமா சொல்றாரு. तुम अगर इसी तरह बकवास करोगे तो मुश्किल में पड़ जाओगे. तुम अगर நீங்கெல்லாம் இந்த மாதிரி இசி தரஹ் பக்வாஸ், பக்வாஸ் அப்படின்னா உளறிக்கிட்டே இருந்தீங்க, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து முஷ்கில், உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுவேன் நானு. முஷ்கில் மே படு ஜாயேங்க, யூ ஆல் வில் பி ஃபாலிங் இன்டு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்.
அப்படின்னு சொல்றாரு. इसलिए इसी वक्त तुम चुपचाप खिसक जाओ. इसलिए அதனால इसी वक्त இந்த நிமிஷமே வந்து நீங்க எல்லாரும் चुपचाप அப்படின்னா சைலண்டா சைலண்டா வந்து இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. கிசக் ஜாவோ மீன்ஸ் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு கோமா ராஜா கத்திடுறாரு. இப்ப ராஜா கா क्रोध देकर लोग वहां से चले गए. சோ லோக் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லதான் முடியும் இல்லையா. சோ ராஜாவோட கோவத்தை பார்த்தோன்னே மக்கள் வந்து பீப்புள் they just left out from that place. ராஜா ஹஸ்தே ஹுயே போலா. இப்ப ராஜா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன அப்படின்னா, சோட்டே முஹ் படி பாத். சோட்டே முஹ் அப்படின்னா சின்னதாதான் அந்த வாய், ஆனா எவ்வளோ பேசுறாங்க இவங்க எல்லாம். படி பாத், they are talking big lot. ओके अगर 100-200 रुपये होते तो एक बार सोच भी सकता था. சப்போஸ் அகர் அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து ஒரு 100-200 கேட்டிருந்தாங்க அப்படின்னா, if they might have asked 100 or 200 rupees, then அத வந்து நான் யோசிச்சு பார்த்திருப்பேன். சோச் பி சக்தா தா, ஐ மைட் ஹேவ் தாட் ஆஃப் கிவிங் டு தெம். ஆனா पहरेदारों की खुराक 2-4 दिन कम कर देता और यह रकम पूरी भी हो जाती. அதாவது 100-200 ரூபாய் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்திருப்பேன். அப்ப கசானால இருந்து எடுத்து கொடுத்துட்டா அதுல கொஞ்சம் பணம் கம்மி ஆயிடும்ல. அத வந்து சரி செய்யறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னோட காவலாளிகள் வாட்ச்மேன் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கல்ல பஹரேதார், அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவோம்ல, அவங்களுக்கு கொடுக்கற அமௌண்ட்ல இருந்துட்டு 2-4 दिन கம் கர் 2-4 நாள் கொஞ்சம் கம்மியா காசு கொடுத்து கொஞ்சம் கம்மியா சாப்பாடு போட்டு போயிருந்தா அதுல கிடைச்ச பணத்தை வச்சு என்ன கசானாவை ஃபில் பண்ணிக்குவேன். யஹ் ரக்கம் பூரி பி ஹோ ஜாத்தி ஹே அப்படி வந்து ராஜா சொல்றாரு. இப்படி ஒரு ராஜா இருக்கவே முடியாது இல்லையா. சோ பட் இந்த ஸ்டோரி தானே, அப்புறம் நமக்கு ஸ்டோரியில அப்படி சொல்றாங்க. மகர் 100-200 से इन लोगों का पेट नहीं भरेगा. மகர் அப்படின்னா ஆனா இந்த 100-200 rupeesல இந்த மக்களுடைய வயிறு, பேட் அப்படின்னா ஸ்டொமக், இந்த மக்களுடைய வயிறு வந்து நிரம்பாது. நஹி பரேகானா இட் வில் நாட் கெட் ஃபுல். ஏக்தம் 10,000 மாங்க बैठे. ஒரேடியா 10,000 rupees கேட்டாங்களே. ஏக்தம் அப்படின்னா ஒரேடியா. छोटे लोगों के कारण नाक में दम हो गया है. छोटे लोगன்னு இங்க சொல்றாரு. அதாவது சோட்டேனா சின்னதா இருக்கவங்க கிடையாது, ஏழையா இருக்காங்க இல்லையா. so they doesn't have anything for them. அதான் சோட்டே லோக. சோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு நாக்குமே தம் ஹோ கயா ஹே. தம் அப்படின்னா பவர், நாக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஓவரா பேசுறாங்க அவங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு ராஜா. ஓகே யஹ் சுன்கர் வஹா உபஸ்தித் லோக் ஹா ஹூம் கஹ்கர் ரஹ் கயே. சோ இத கேட்ட உடனே, ராஜா பேசுறது கேட்ட உடனே அங்க அந்த ராஜசபையில உபஸ்தித் அப்படின்னா the people who are present, அந்த ராஜசபையில இருக்க மக்கள் வந்துட்டு எப்போதுமே அந்த ராஜாவுக்கு துதி பாடுவாங்க இல்லையா, என்ன சொன்னாலும் ஆமா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஹா ஹூம் கஹ்கர் ரஹ் கயே, யாருமே வந்து சொல்லல எந்திரிச்சு ராஜா ஹெல்ப் பண்ணுங்க, யாருமே சப்போர்ட்டிவா பேசல, எல்லாம் ஹா ஹா அப்படி சொல்லி உட்காந்துட்டாங்க. மகர் மன் ஹி மன் உன்ஹோனே பி சோச்சா ராஜா நே யஹ் டீக் நஹி கியா. ஆனா மகர் அப்படின்னா ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மன் ஹி மன் மனசுக்குள்ளார அந்த ராஜ்யசபையில இருக்க மக்கள் பீப்புள் தர்பார்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நினைக்கிறாங்க. சோச்சா அப்படின்னா என்ன அப்படின்னா they thought that ராஜா பண்ணது சரியில்லை. யஹ் டீக் நஹி ரகா. so it is not what Raja did was correct. जरूरतमंदों की सहायता करने तो राजा का कर्तव्य है. कर्तव्य அப்படின்னா டியூட்டி. சோ ஜரூரத்மண்ட் தேவை, ரொம்ப நெசசிட்டின்னு வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சகாயத்தா கர்ணா அப்படின்னா ஹெல்ப் பண்றது வந்து ராஜாவுடைய டியூட்டி, அது அவரு கண்டிப்பா பண்ணியிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்ல பயம் அவங்களுக்கு. சோ 2 दिन बाद, சோ 2 நாள் ஆயிடுச்சு. ஓகே ந ஜானே கஹா சே एक बूढ़ा सन्यासी ராஜ்யசபா மே ஆயா. ந ஜானே தெரியல எங்கிருந்தோ, கஹா சே somewhere one very old
சன்னியாசி வந்துட்டு ராஜசபைக்கு வராரு. உஸ்னே ராஜா கோ ஆசீர்வாத தேதே ஹுயே கஹா. சோ அவர் வந்து ராஜாவை பார்த்தோன்னே எப்போதுமே நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையா? சோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்றாரு, தாத்தா கருண் மகாராஜ், அவரு புகழ வந்து பாடுறாரு. கருண மகாபிரபுவே அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. படி தூர் சே ஆப்கி பிரசித் சுன்கர் ஆயா ஹூ. படி தூர் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருந்து ஆப்கி பிரசித்தி, உங்களோட புகழ, பிரசித்தி அப்படின்னா நீங்க எவ்வளவு புகழ் பெற்றிருக்கோங்க, அங்க ரொம்ப தூரம் வரைக்கும் உங்களோட புகழ் வந்து தெரியுது, கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். சுன்கர் ஆயா ஹூ, ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் யுவர் ஃபேமஸ் திங்ஸ் வாட் யூ டூ அண்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் கம் டு see you. சன்னியாசி கி இச்சா பி பூரி கர்தே. இந்த சன்னியாசியோட ஆசையையும் கொஞ்சம் நிறைவேற்றி வைங்களே அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இச்சா அப்படின்னா விஷஸ், பூரி அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த சன்னியாசி சொல்றாரு. இப்ப அப்னி பிரசன்சா சுன்கர் ராஜா போலா, உடனே தன்னை புகழ்ந்துட்டாரு இல்லையா? அப்னி பிரசன்சானா ராஜாவை பிரைஸ் பண்ணிட்டாரு. அதை கேட்டோடனே ராஜா வந்து உடனே சொல்றாரு, ஜரா பத்தா தோ சலே துமே கியா சாஹியே. சோ ஜரா பத்தா தோ அப்படின்னா ஜஸ்ட் சொல்லுங்க, பத்தா மீன்ஸ் ஜஸ்ட் டெல் மீ வாட் டு யூ வாண்ட், என்னதான் வேணும் உங்களுக்கு. यदि थोड़ा कम मांगो तो शायद मिल भी जाए. यदि ना सपोज தோடா கம், ஏதோ கொஞ்சம் கேட்டீங்கன்னா என்னால தர முடியும். தோடா கம் மாங்கே மீன்ஸ் சப்போஸ் இஃப் யூ ஆஸ்க் லிட்டில் தென் ஷாயத் தென் ஐ வில் கிவ் இட் டு யூ. மில் ஜாயே, கிடைக்கும் அது உங்களுக்கு. சன்னியாசி நே கஹா, சன்னியாசி என்ன சொல்றாரு? மே தோ சன்னியாசி ஹூ, நானே ஒரு சன்னியாசி தான். மே அதிக் தன் கா கியா கருங்கா, நான் வந்து இப்படி அதிகமா வந்து காசு வாங்கி நான் என்ன பண்ண போறேன். மே राजकोष से 20 दिन तक बहुत मामूली भिक्षा प्रतिदिन लेना चाहता हूँ. சோ அவரோட ஐடியாவை சொல்றாரு. நான் வந்து இந்த ராஜகோஷ் அப்படின்னா அந்த இது இருக்குல்ல, கசானா இருக்குல்ல, சோ அதுல இருந்து ராஜகோஷ்ல இருந்து 20 दिन 20 டேஸ்க்கு, 20 அப்படின்னா 20 for 20 days பகுத் மாமூலி பிக்ஷா அப்படின்னா ரொம்பவே வந்து மாமூலி ஆர்டினரியா தான் நான் வந்து உங்ககிட்ட பிக்ஷா கேட்கிறேன். ஆனா டெய்லி பிரதிதின் தேனா சாகுதாகும், எவ்ரிடே ஐ வில் கெட் தட் அமௌண்ட் ஃபார் 20 days அப்படின்னு வந்து சொல்றாரு. மேரா பிக்ஷா லேனே கா நியம் இஸ் பிரகார் ஹை. நான் வந்து எப்படி பிக்ஷை வாங்குவேன் அப்படின்னா அதோட கண்டிஷன், நியம் அப்படின்னா கண்டிஷன் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, மே பஹலே தின் ஜோ லேதா ஹூ दूसरे दिन उसका दुगना, तीसरे दिन उसका दुगना, फिर चौथे दिन தீசரே தின் கா துகுனா. அதாவது பெஹலே தின் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எவ்வளவு காசு வாங்குறேனோ அதே மாதிரி துகுனா அப்படின்னா டபுள் த அமௌண்ட் வந்து செகண்ட் டே வாங்குவேன். ஓகே, ட்வைஸ். அண்ட் தேர்ட் டே பாத்தீங்கன்னா அகைன் செகண்ட் டே கொடுத்த ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி ஐ வில் கெட். சௌத்தே தின்னா ஃபோர்த் டே வந்து தேர்ட் டே, தீசரே தின் தேர்ட் டே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்களோ அதுல இருந்து ட்வைஸ், துகுனா அப்படின்னா ட்வைஸ் நான் வந்து வாங்குவேன். சோ இந்த மாதிரி சொல்றாரு சன்னியாசி. ओके, इस तरह से प्रतिदिन दुगना लेता जाता हूँ. सो நான் இந்த மாதிரி தான் வந்து எவ்ரிடே வந்து துகுனா டபுளா வந்து அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போவேன் அப்படி சொல்றாரு. பிக்ஷா லேனே கா மேரா யஹி தரீகா ஹை. சோ பிக்ஷை வாங்கறதுக்கு நான் பயன்படுத்துற மெத்தட் வந்து இதுதான். யஹி தரீகா அப்படின்னா மெத்தடாலஜி, மெத்தட் வந்து இதுதான் அப்படி சொல்லி சன்னியாசி சொல்றாரு. இப்ப ராஜா போலா தரீகா தோ சமஜ் கயா. ஓகே, உங்களோட மெத்தட் ஐடியா வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. சமஜ் கயா, ஐ அண்டர்ஸ்டுட். மகர் பஹலே தின் கித்னா லேங்கே यही असली बात है. मगर அப்படின்னா ஆனா ஃபர்ஸ்ட் டே, பஹலே தின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க எவ்வளவு வாங்குவீங்க, கித்தனா லேங்கன்னா எவ்வளவு வாங்குறீங்க, அதுலதான் வந்து அஸ்லி பாத்தே இருக்கு. நீங்க அத வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, யூ டெல் மீ ஹவு மச் யூ வில் கெட் தி ஃபர்ஸ்ட் டே அப்படி சொல்றாரு. அப்ப 2-4 रुपयों से पेट भर जाए तो अच्छी बात है, मगर एकदम से 20-50 मांग लेंगे तो
तब तो 20 दिन में काफी बड़ी रकम हो जाएगी. So என்ன சொல்றாரு ராஜா அப்படின்னா 2 to 4 rupees கேட்டீங்க அப்படின்னா ஓகே சே பேட் பர் ஜாயே உங்க வயிறை நிரப்பிக்க முடியும் அப்படின்னா then it is fine. So 2 to 4 rupees na I am ready to give. ஆனா மகர் एकदम ஒரேடியா 20-50 मांगे तो if you ask me 20 rupees to 50 rupees 20 அப்படின்னா 20 50 அப்படின்னா 50 ஸோ அந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட் நீங்க வந்து கேட்டீங்கன்னா தப் அப்ப என்ன ஆகும் तो 20 दिन में so 20 daysக்கு வந்து காஃபி படி ரக்கம் ஹோகி அது வந்து பெரிய அமௌண்டா வந்து வந்துரும் அப்ப என்னால தர முடியாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. இப்ப சன்னியாசினே ஹஸ்தே ஹுயே கஹா சன்னியாசி வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு. ஹஸ்தேனா டு லாஃப். மகாராஜ் மே லோபி நஹி ஹூம். சோ லோபி அப்படின்னா நான் வந்து பேராசை பிடிச்சவன் இல்ல கிரீடி சொல்லுவோம்ல. மகாராஜ் நான் ரொம்ப கிரீடி எல்லாம் கிடையாது. ஆஜ் முஜே 1 रुपया दीजिए இன்னைக்கு எனக்கு 1 रुपये மட்டும் கொடுங்க போதும். फिर 20 दिन तक 20 days வரைக்கும் दुगने करके देने रहने का हुकुम दे दीजिए. அப்ப நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு இந்த மாதிரி டபுளா நான் வந்து வாங்கிக்கிறதுக்கு நீங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. हुकुम दे दीजिएனா give me order so that I will collect the money from the ராஜபண்டார் அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு சன்னியாசி. யஹ சுன்கர் இத கேட்ட உடனே ராஜா மந்திரி மந்திரி அப்படின்னா அங்க இருக்க மினிஸ்டர் அவர் தர்பாரி அந்த தர்பார்ல இருக்க மற்ற மக்கள் எல்லாம் சபி கி ஜான் மே ஜான் ஆயி எல்லாத்தோட ஜான் மே ஜான் ஆயி அப்படின்னா எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. 1 ரூபாய் வச்சு இவர் என்ன பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் they were thinking like that. राजा ने हुक्म दे दिया कि सन्यासी के कहे अनुसार 20 दिन तक राजकोष से उन्हें भिक्षा दी जाती रहे. சோ இப்ப வந்து ராஜாவும் வந்து ஆர்டர் கொடுத்துறாரு. हुक्म दे दिया அப்படின்னா he is just ordering 1 ரூபாய் தானே இன்னைக்கு தர போறோம் அது டபுள் ஆக போகுதுன்னா எவ்வளவு ஆக போகுது அப்படி சொல்லிட்டு हुक्म दे दिया என்ன அப்படின்னா சன்னியாசி கே கஹே சன்னியாசி என்ன சொன்னாரோ அதே மாதிரி उसके अनुसार சேம் அக்கார்டிங்லி 20 டேஸ்க்கு 20 दिन तक 20 டேஸ்க்கு ராஜகோஷ்ல இருந்து அந்த ராஜ்யத்தோட அந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா அதுல இருந்து உன்ஹே பிக்ஷா தே தி ரஹே அவங்களுக்கு வந்து பிக்ஷை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஆர்டரையும் அவர் வந்து பாஸ் பண்றாரு ராஜா. ओके सन्यासी राजा की जय जय कराकर जयकार करते हुए घर लौट गए. सो सन्यासी வந்து ராஜாவோட ஜெய் ஜெய் ராஜா की जय होன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. घर लौट गए. राजा के आदेश के अनुसार राजभंडारी प्रतिदिन हिसाब करके सन्यासी को भिक्षा देने लगा. सो ராஜா சொன்ன மாதிரி ஆதேஷ் के अनुसार அப்படின்னா அவரோட ஆர்டர் படி ராஜா சொன்ன ஆர்டருக்கு ஏத்த மாதிரி ராஜபண்டாரி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கேஷியர் இருப்பாங்கல்ல பிரதிதின் எவ்ரிடே வந்து ஹிசாப் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் எழுதுற புக்கு ஓகேவா. சோ என்ன வரவு செலவு எல்லாம் எழுதுவாங்க இல்லையா அக்கௌண்ட் புக்ல வந்துட்டு அவரு அக்கௌண்ட் பண்ணிட்டு கர்க்கே ஹிசாப் கர்க்கேனா அக்கௌண்ட் நோட் பண்ணிட்டு சன்னியாசிக்கோ பிக்ஷா தேனே லகே சன்னியாசிக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இஸ் தரஹ் 2 दिन बीते 2 நாள் முடிஞ்சிச்சு 2 days 10 दिन बीते இப்ப 10 days முடிஞ்சிருச்சு. 2 सप्ताह तक भिक्षा देने के बाद भंडारी ने हिसाब करके देखा कि दान में काफी धन निकला जा रहा है. இப்ப 2 सप्ताह அப்படின்னா 2 weeks सप्ताह அப்படின்னா 1 week 1 weekனா எவ்வளவு days 7 days 2 सप्ताह அப்படின்னா 15 days ஆயிடுச்சு. ஓகே சோ இப்ப 15 டே ஆனதுக்கு அப்புறம் தக் பிக்ஷா தேனே கே பாத் 15 டேஸ் பிக்ஷா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பண்டாரி கேஷியர் வந்து என்ன பண்றாரு ஹிசாப் கர்க்கே தேகா ஹிசாப் அப்படின்னா ஒரு புக்ல அந்த அக்கௌண்ட் எழுதியிருக்காருல அதெல்லாம் வந்து பாக்குறாரு. தேகா கி தான் கே காஃபி தன் சோ தான் அப்படின்னா தானம் கொடுத்தல இருந்து நிறைய அமௌண்ட் காஃபி தன் தன் அப்படின்னா மணி இல்லையா வந்து நிறைய செலவாயிடுச்சு நிக்கல்
जा रहा है. यह देखकर उन्हें उलझन महसूस होने लगी. சோ यह देखकर இத பார்த்த உடனே அவருக்கு வந்து உன்ஹே அப்படின்னா அவருக்கு உல்ஜன் அப்படின்னா கன்ஃபியூஷன். உல்ஜன் வந்து அப்படியே குழம்பிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு உட்கார்ந்துருக்காரு. महसूस होने लगे. महाराज तो कभी किसी को इतना दान नहीं देते थे. சோ மகாராஜர் வந்து இப்படி ஒரு தடவை கூட யாருக்குமே கபி கிசிக்கோனா யாருக்குமே வந்து இவ்வளவு தானம் வந்துட்டு பண்ணவே மாட்டாரே. உஸ்னே யஹ் பாத் மந்திரி கோ பதாயி. சோ அந்த அக்கௌண்டன்ட் இருக்கார்ல பண்டாரி, அவர் வந்து மந்திரி கிட்ட போய் சொல்றாரு. இந்த விஷயத்தை வந்து மந்திரி கிட்ட சொல்றாரு. சோ இப்ப என்னாச்சு, மந்திரி நே குछ सोचते हुए कहा. மந்திரியும் வந்து கொஞ்சம் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ மந்திரி என்ன சொல்றாருன்னா, वाकई यह बात तो पहले ध्यान में ही नहीं आई थी. ஐயோ இந்த விஷயம் வந்து முதலே வந்து ஏன் வந்து நம்ம பார்க்கல, தியான் में नहीं आई थी. मगर अब कोई उपाय भी नहीं है. ஆனா மகர் அப்படின்னா ஆனா இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா மகாராஜ் கா ஹுக்கும் பதலா நஹி ஜா சக்தா. மகாராஜர் கொடுத்த அந்த ஹுக்கும் அப்படின்னா ஆர்டரை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பதலா அப்படின்னா யூ கேன் நாட் சேஞ்ச் ஹிஸ் ஆர்டர் அப்படின்னு மந்திரி சொல்றாரு. இஸ்கே பாத் ஃபிர் குச் தின் பீதே. சோ இதுக்கப்புறமா ஃபிர் அப்படின்னா அதுக்கப்புறமும் 2 to 3 days, ஆல்ரெடி 15 days முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. भंडारी फिर हड़बड़ाता हुआ मंत्री के पास पूरा हिसाब लेकर आ गया. सो भंडारीக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. हड़बड़ाता हुआ, ஹட்படாத்தா அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகி போய் மந்திரி கே பாஸ், மந்திரி கிட்ட வந்து பூரா ஹிசாப் லேக்கர் ஆகையா. ஹிசாப் அப்படின்னா அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் புக்கை தூக்கிட்டு கால்குலேஷனும் தூக்கிட்டு வராரு. ஹிசாப் தேக்கர் மந்திரி கா செஹரா ஃபீகா படுகையா. சோ அந்த அக்கௌண்ட் கால்குலேஷனை பார்த்தோன்னே மந்திரியோட ஃபேஸும் பார்த்தா அப்படியே ஃபீகா, அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சொல்லுவோம்ல, ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அப்பனா பசீனா போஞ்ச்கர். சோ அவருக்கு வந்து பசீனா அப்படின்னா வேர்வை ஊத்துது. இதெல்லாம் பார்த்த உடனே போஞ்ச்கர் அப்படின்னா அதை அப்படியே தொடச்சுக்கிட்டே சிர் குஜலாக்கர். சோ சிர் அப்படின்னா தலைய வந்து அந்த இப்படி பண்ணுவோம்ல கை வச்சு, சோ அதை ஸ்கிராச் பண்ணிட்டு குஜலாக்கர் தாடி மே ஹாத் ஃபேர்தே ஹுயே போலா. தாடி இருக்கும்ல ஃபேஸ்ல, சோ முஷ்டாக் அந்த தாடியை வந்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டே சொல்றாரு. போலா என்ன அப்படின்னா, யா कह रहे हो, நீ என்ன சொல்ற, अभी से इतना धन चला गया है. सो अभी से ना இது வரைக்கும் இவ்வளவு காசு போயிருக்குதே. तो फिर 20 दिनों में के अंत में कितने रुपये होगे. அப்ப 20 டேஸ்க்கு அப்புறம் 20 தினம்னா 20 டேஸோட எண்ட்ல வந்து எவ்வளவு ருபீஸ் போகும், கித்தனே ருபயே ஹோங்கே அப்படின்னு இப்பதான் வந்து அவங்க மந்திரி வந்து யோசிக்கிறாரு. ஓகே, சோ பண்டாரி போலா. சோ பண்டாரி என்ன சொல்றாருன்னா, ஜி பூரா ஹிசாபு தோ நஹி கியா ஹே. சோ அவர் சொல்றாரு, ஃபுல் கால்குலேஷனும் நான் இனி வந்து உங்ககிட்ட கொடுக்கல, நஹி கியா, ஐ டிடன்ட் டூ தட். இப்ப மந்திரி சொல்றாரு, மந்திரி ने कहा तो तुरंत बैठकर अभी पूरा हिसाब करो. சோ துரந்த்னா இம்மீடியட்டா இப்பவே உட்காந்து ஃபுல் கால்குலேஷன் இப்ப எனக்கு நீ கொடு, பூரா ஹிசாப்னா ஃபுல் கால்குலேஷன் இப்ப கொடு அப்படின்னு கேக்குறாரு. பண்டாரி ஹிசாப் கர்னே பைட் கயா. சோ கால்குலேட் பண்றதுக்கு உட்காந்துட்டாரு பண்டாரி. मंत्री महाशय अपने माथे पर बर्फ की पट्टी लगाकर तेजी से पंखा जलवाने लगे. சோ அதாவது மந்திரிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, மாத்தே அப்படின்னா ஃபோர்ஹெட்ல வந்து பர்ஃப் கி பட்டி அப்படின்னா சில்லுன்னு ஒரு கர்ச்சீஃப்ல துணியில வந்து தண்ணி எடுத்து நனைச்சிட்டு, பர்ஃப்னா ஐஸ் வாட்டர் எடுத்து நனைச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேசி சே பங்கா அப்படின்னா அந்த காலத்துல ஃபேன் இருக்காதுல்ல, சோ இப்படி ஒரு விசிறி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, சோ அதை வச்சு மயில் தோகையெல்லாம் வச்சு அதை வச்சு விசிற ஆரம்பிச்சுக்கிறாரு. ஏதோ பண்றாரு. குச் ஹி தேர் மே பண்டாரி நே பூரா ஹிசாப் கர் லியா. சோ அந்த ஃபுல் கால்குலேஷனும் குச் ஹி தேர், கொஞ்ச நேரத்துல பண்டாரி குடுக்கறாரு. இப்ப மந்திரி நே பூச்சா
குல் மிலாக்கர் கித்னா ஹுவா. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லு. குல் மிலாக்கர்னா யூ ஜஸ்ட் ஆட் எவ்ரிதிங் அண்ட் டெல் மீ ஹவு மச், வாட் இஸ் தி மணி அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பண்டாரி நே ஹாத் ஜோடுகர் கஹா. ஹாத் ஜோடுக்கர்னா ரெண்டு கைகளையும் கூப்பிட்டு சொல்றாரு, ஜி 10 लाख. ஓகே, 10 लाख அப்படின்னா 10 lakhs. 10 लाख 48,000. So 48,000 48,000. हजारना 1000, 48 48 இல்லையா? So 48,000 500 அப்படின்னா 575. அப்படின்னா 575 rupees இது வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு பண்டாரி. மந்திரி குஸ்ஸே மே போலா. சோ மந்திரிக்கு கோவம் வந்துருச்சு. மசாக் கர் ரஹே ஹோ. மசாக் அப்படின்னா என்ன, ஜோக் பண்ணிட்டு இருக்கியா? Are you making fun of it? அப்படி கேட்டோடனே, यदि सन्यासी को इतने रुपये दे दिए तब तो राजकोष खाली हो जाएगा. So यदि suppose அந்த சன்னியாசிக்கு நம்ம இவ்வளவு பணம் கொடுத்தா, இத்தனை ரூபாயே தேதியே கொடுத்திருந்தோம் அப்படின்னா ராஜகோஷ் காலி ஆயிருக்கும். காலி ஹோ ஜாயேகா, ஃபுல்லா எம்டி ஆயிடுமே அப்படி சொன்னே. பண்டாரி சொல்றாரு, பண்டாரி நே கஹா மசாக் கியூ கருங்கா. நான் எதுக்கு விளையாட போறேன் இதுல எல்லாம்? ஆப் ஹி ஹிசாப் தேக் லீஜே. பாருங்க, நீங்களே இந்த அக்கவுண்ட் புக்ல இருக்க கால்குலேஷன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அக்கவுண்டன்ட் பண்டாரி. இப்ப यह कहकर उसने हिसाब का कागज मंत्री जी के को दे दिया. सो इधर சொல்லிட்டே कहकरना on telling that பண்டாரி அந்த கால்குலேஷன் பேப்பர் இருக்குல்ல, அக்கவுண்ட் டீடைல்ஸ் மந்திரி கிட்ட குடுக்கறாரு. दे दिया. हिसाब देखकर मंत्री जी को चक्कर आ गया. சோ அந்த கால்குலேஷன் பார்ட்ட பார்த்த உடனே மந்திரி ஜிக்கு அப்படியே தலை எல்லாம் சுத்தி போயிடுச்சு. चक्कर आ गया. सभी उन्हें संभाल कर बड़ी मुश्किलों से राजा के पास ले गए. सो எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை சமாதானப்படுத்தி, சம்பால்கர் அப்படின்னா ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா கே பாஸ் லே கயே. ராஜா ने पूछा क्या बात है. இப்ப ராஜா கேக்குறாரு, என்ன விஷயம், வாட் இஸ் தி மேட்டர் அப்படி கேட்டோடனே மந்திரி போலே, மந்திரி சொல்றாரு, மகாராஜ் ராஜகோஷ் காலி ஹோனே ஜா ரஹா ஹை. மகாராஜரே, நம்மளோட அந்த ராஜகோஷ் இப்போ खजाना காலியாக போகுது. காலி ஹோனே ஜா ரஹா ஹை, எம்டி ஆயிட்டே இருக்குன்னு சொன்னோடனே ராஜா கேக்குறாரு. ராஜா ने पूछा वह कैसे, அது எப்படி? அப்ப மந்திரி சொல்றாரு, மந்திரி போலே, महाराज सन्यासी को आपने भिक्षा देने का हुक्म दिया है. சோ மகாராஜரே, நீங்க சன்னியாசிக்கோ ஆப்னே, நீங்க பிக்ஷை குடுக்கறீங்க அப்படி சொல்லிட்டு, தானம் குடுக்கறீங்க சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க, हुक्म दिया है. मगर आना अब पता चलता है कि उन्होंने इस तरह राजकोष से करीब 10 लाख रुपये झटकने का उपाय कर लिया है. अब पता चला, இப்பதான் எங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா, उन्होंने அந்த சன்னியாசி इस तरह இந்த மாதிரி ஒரு ஐடியா போட்டு, ஓகே, ராஜகோஷ் சே, ராஜகோஷ்னா அந்த ராஜ்யத்திலிருந்து அந்த பொக்கிஷம் காசெல்லாம் வச்சிருப்பாங்களே அதுல இருந்து கரீப், ஆல்மோஸ்ட் கரீப் 10 लाख रुपये 10 लाख rupees எடுக்கணுங்கிறதுக்கு அவர் போட்ட பிளான் இது. ஓகே, ஜட்டக்னே கா உபாய் கர் லியா ஹை அப்படின்னு சொல்றாரு மந்திரி ராஜா கிட்ட. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் பேஜ் இருக்கும். சோ அதாவது ஃபர்ஸ்ட் தென் 1 rupee, செகண்ட் அது டபுள் 2 rupees இல்லையா, தேர்ட் தென் இந்த 2 ஓட டபுள், சோ 4 rupees. சோ அந்த மாதிரி ஃபிஃப்த் டென். இப்ப இது 20th டே. சோ நீங்க உட்காந்து கால்குலேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு. இவ்வளவு ருபீஸ் வருது இல்லையா. சோ ஜஸ்ட் கால்குலேஷன் சார்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அத பீஸ்வா 20
20th டே வந்து கடைசியா நமக்கு வந்த டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ 10,48,575 rupees வந்து ஆகும் அப்படி சொல்லிட்டு உங்க புக்ல வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம கதை கண்டினியூ பண்ணலாம். ராஜா நே குஸ்ஸே சே கஹா, ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே சொல்றாரு, கோவத்துல சொல்றாரு, மைனே இத்தனை ரூபாயே தேனே கா ஆதேஷ் தோ நஹி தியா, நான் வந்து இவ்வளவு ருபீஸ வந்து கொடுக்கணும்னு நான் வந்து ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஆதேஷ் தோ நஹி தியா, ஐ நெவர் ஆர்டர்ட் திஸ். फिर इतने रुपये क्यों दिए जा रहे हैं, அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு ருபீஸ் வந்து எப்படி கொடுக்குறீங்க, எப்படி கொடுத்தீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோமா வந்து பண்டாரிக்கோ புலாவோ, பண்டாரிய கூப்பிடுங்க அப்படி சொல்றாரு. இப்ப மந்திரி நே கஹா, இப்ப மந்திரி வந்து சொல்றாரு, जी सब कुछ आपके हुक्म के अनुसार ही हुआ है, எல்லாமே வந்து सब कुछ all the things நீங்க உங்களுடைய அந்த ஆர்டர்ல பேர்ல தான் வந்து செஞ்சிருக்கோம். हुक्म के अनुसार ही हुआ है, आप खुद ही दान का हिसाब देख लीजिए. நீங்க வந்து குத் அப்படின்னா நீங்களே வந்து இந்த கால்குலேஷன் எல்லாம் அக்கௌண்ட் புக் எல்லாம் பாருங்க, அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க, தேக் லீஜே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து சொல்றாரு. ஓகே, சோ ராஜா நே உசே ஏக் பார் தேக்கா, இப்ப ராஜா வந்து அந்த அக்கௌண்ட் புக் வாங்கி அந்த கால்குலேஷன்லாம் ஒரு தடவை பாக்குறாரு. தோ பார் தேக்கா, செகண்ட் டைமும் பாக்குறாரு. இஸ்கே பாத் வஹ் பேஹோஷ் ஹோ கயா, சோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அவருக்கும் வந்து तला सुत्त आरंभिச்சு, बेहोश हो गया. काफी कोशिशों के बाद उनके होश में आ जाने पर लोग सन्यासी को बुलाने दौड़े. सो काफी कोश, எப்படியோ ஒரு வழியா அவரே வந்து அவரை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறாரு. काफी कोशिशों के बाद उनके होश में आ जाने पर, होश में आ जाने परனா அவர் திருப்பி சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அந்த சன்னியாசிய வந்து கூட்டிட்டு வரதுக்காக ஓடுறாங்க. புலானே தௌடே. ஓகே, இப்ப என்னாச்சு, सन्यासी के आते ही राजा रोते हुए उनके पैरों पर गिर पड़ा. सो सन्यासी के आते, सो सन्यासिயும் வராரு. ஆத்தே அப்படின்னா he came, அவர் வரும்போதே ராஜா என்ன பண்றாரு, ரோத்தே हुए அப்படியே கதறி அழுதுகிட்டே போயிட்டு உன்கே பைரோம் பர் கிர் படா, பைர் அப்படின்னா லெக்ஸ், ஃபீட், சோ அவர் கால்ல அப்படியே விழுந்துடுறாரு. போலா, அப்ப சொல்றாரு, துஹாயி ஹே சன்னியாசி மகாராஜ். சோ இப்ப வந்து இவரு சொல்றாரு சன்னியாசி மகாராஜ்னு சொல்லி ராஜா வந்து அவரு சொல்றாரு, துஹாயி ஹே முझे इस तरह जान माल से मत मारिए, मुझे என்ன வந்துட்டு இப்படி இஸ் தரஹ் ஜான் மால் சே மத் மாரியே அப்படின்னா என்ன வந்து இப்படி உயிரோட நீங்க இப்படி என்ன பண்ணிடாதீங்க, மத் மாரியே, டோன்ட் டிஃபீட் மீ லைக் திஸ், ஜைசே பி ஹோ ஏக் समझौता करके मुझे वचन से मुक्त कर दीजिए. जैसे भी हो, எப்படியாவது, ஓகே, ஏக் समझौता, समझौता அப்படின்னா ஒரு வழிய வந்து நீங்க சொல்லுங்க, என்னோட நான் கொடுத்த அந்த வாக்கு, मुझे वचन से मुक्त कर दीजिए. वचन से मुक्त कर दीजिए, நான் கொடுத்த அந்த வாக்கு வந்துட்டு நான் திரும்ப எடுத்துக்கிறேன், என்னை இதுல இருந்து எப்படியாவது விடுவிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு சன்னியாசி கிட்ட கேக்குறாரு ராஜா. ஓகே, सो இப்ப अगर आपको 20 दिन तक भिक्षा दी गई तो राजकोष खाली हो जाएगा. सो सपोज अगर அப்படின்னா சப்போஸ் आपको உங்களுக்கு 20 दिन 20 days வந்து நாங்க வந்து பிக்ஷா கொடுத்து முடிச்சோம் அப்படின்னா எங்களோட ராஜகோஷே வந்துட்டு காலியா போயிடும், கசானா ஃபுல்லா காலி ஆயிடும். फिर राज काज कैसे चलेगा, फिर அதுக்கப்புறமா எப்படி நாங்க இந்த நாட்டை வந்து அரசாட்சி பண்றது, ராஜ் காஜ் அப்படின்னா அந்த ஃபுல் தேசத்தை வந்து நாங்க எப்படி ஆட்சி பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ராஜா. இப்ப சன்னியாசினே கம்பீர ஹோக்கர் கஹா, இப்ப சன்னியாசி வந்து நல்லா கம்பீரமா
நல்லா பாக்கிறதுக்கே அவரோட பேச்சே வந்து நல்லா ஆணித்தரமா இருக்கு. கம்பீர் होकर कहा इस राज्य में लोग अकाल से मर रहे हैं. சோ இந்த ராஜ்யத்துல உன்னோட நாட்டுல வந்து மக்கள் எல்லாம் வந்து அகால், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா லெசன்ல, அகால் சே மர் ரஹே ஹை அப்படின்னா பஞ்சத்துல வந்து இறந்து போறாங்க. டியூ டு ஃபெமைன் many people are dying in your land, your area, ओके यूर स्टेट. मुझे उनके लिए केवल 50,000 रुपये चाहिए. சோ எனக்கு வந்து அவங்கள எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு கேவல்னா ஜஸ்ட் 50,000 रुपये, 50 மீன்ஸ் 50,000 rupees வந்து எனக்கு போதும். वह रुपया मिलते ही मैं समझूंगा मुझे मेरी पूरी भिक्षा मिल गई है. वह रुपया मिलते ही, அந்த காசு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஐ வில் திங்க் தட் மே சமஜூகா கி மேரி பூரி பிக்ஷா, என்னோட ஃபுல் பிக்ஷை வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா தராரு சன்னியாசி. இப்ப ராஜா வந்து உடனே என்ன சொல்றாரு, परंतु उस दिन एक आदमी ने मुझसे कहा था. सो परंतु आना அந்த நாள் उस दिन ना that day ஒரு ஆள் வந்து one ஆத்மி மீன்ஸ் one man came and told me, the group of people வந்திருந்தாங்கல்ல அதுல வந்து ஒருத்த வந்து என்ன சொன்னா அப்படின்னா லோகோं के लिए, மக்களுக்காக, மக்களோட பசிய போக்குறதுக்காக 10,000 रुपये ही बहुत होंगे, 10,000 rupees மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டானே அவன். அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு ராஜா, நீங்க இன்னைக்கு 50,000 கேக்குறீங்களே அப்படின்னு. சன்னியாசி ने कहा, உடனே சன்னியாசி சொல்றாரு, मगर आज मैं कहता हूँ कि 50,000 से 1 पैसा कम नहीं लूंगा. मगर அப்படின்னா ஆனா आज டுடே இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 50,000க்கு கம்மியா, 1 பைசா கம்மியானா கூட நான் வந்து அதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா கிடுகிடாயா, மந்திரி கிடுகிடாயா, சப் கிடுகிடாயே. சோ எல்லாத்துக்கும் ஒண்ணுமே புரியல, எப்படி ஒரு சன்னியாசி வந்து இப்படி பேசுறாருன்னு. அதனால ராஜா, மந்திரி, சபி, அந்த தர்பார்ல இருந்த எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு. மகர் சன்னியாசி अपने वचन पर डटा रहा. डटा रहा அப்படின்னா உறுதியா இருந்தார். अपने वचन அப்படின்னா அவரோட வார்த்தை, அவரு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையில சன்னியாசி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. आखिरकार लाचार होकर राजकोष से 50,000 रुपये सन्यासी को देने के बाद ही राजा की जान बची. सो கடைசியா ஆखिर அப்படின்னா கடைசியா लाचार होकर, லாச்சார் அப்படின்னா வேற வழி இல்லாம ஹெல்ப்லெஸ் சொல்லுவோம். லாச்சார் ஹோக்கர் ராஜகோஷ்ல இருந்து 50,000 रुपये 50,000 rupees எடுத்து சன்னியாசிக்கு கொடுத்தாங்க. தேனே கே பாத் ஹி ராஜா கி ஜான் பச்சி, அதுக்கப்புறம் தான் ராஜாக்கு வந்து அவரோட உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. பூரே தேஷ் மே खबर फैल गई कि, சோ பூரே தேஷ் இந்த நாடு முழுக்கத்தும் என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, கபர்னா நியூஸ், ஃபைல் கைனா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அகால கே காரன், இந்த ஃபெமைன், அது பஞ்சமா இருக்கிறதுனால, நாட்டுல ரொம்ப பஞ்சமா இருக்கிறதுனால ராஜகோஷ் சே, ராஜகோஷ் அந்த ராஜத்தோட அந்த பொக்கிஷத்திலிருந்து 50,000 रुपये ராஹத் மே தியே கயே. 50,000 रुपये 50,000 rupees வந்து இந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக கொடுத்திருக்காங்க, ராஹத் அதுக்காக வழிக்காக கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லி நாடு முழுக்க அந்த விஷயம் வந்து பரவுச்சு. சபி நே கஹா, சோ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹமாரா மகாராஜ் கர்ண ஜெய்சி ஹி தானி ஹே, எங்களோட மகாராஜ் வந்து கர்ண பிரபு, கர்ண வள்ளல். கர்ணன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அவர் வந்து யாரு எது கேட்டாலும் கொடுத்துருவாரு, எதுவுமே வந்து யோசிக்கவே மாட்டாரு. ஓகே, சோ அந்த மாதிரி கர்ணன் மகா பிரபு ஆயிட்டாரு நம்ம ராஜா சொல்லி எல்லாரும் ராஜாவோட புகழ பாடி இந்த ஸ்டோரியும் வந்து முடிக்கிறாங்க. சோ இந்த ஸ்டோரியை நமக்கு எழுதி கொடுத்தது வந்து யாரு அப்படின்னா சுகுமார் ராய் அப்படிங்கிற ஆத்தர் தான் வந்து எழுதியிருக்காரு. ஓகே.
So now let us go to the book back exercises part. So under that kahani says story la irundha enna question paapoma. First question, Raja kisi ko bhi daan kyo nahi dena chahta tha. இந்த ராஜா வந்து கிசி கோபி யாருக்குமே வந்து தானமே கொடுக்க மாட்டாருல்ல, ஏன் அப்படி இருக்காரு? சோ ஆன்சர் பாப்போமா. ராஜா கிசி கோபி தான் இசிலியே நஹி தேனா சாஹதா தா. சோ இது வரைக்கும் கொஸ்டினே தான். ராஜா வந்து யாருக்குமே கிசி கோபி தானம் பண்றத வந்து பிடிக்காதவருக்கு நஹி தேனா கொடுக்க மாட்டாரு. கியோங்கி ஏன்னா வஹ கஞ்சூஸ் தான், அவன் வந்து ரொம்ப கஞ்சூஸ், அவனுக்கு வந்து அவனுக்கு செலவுக்கு மட்டும்தான் அவன் பாத்துக்குவான். சோ இந்த மாதிரி ரொம்ப கஞ்சூஸா இருக்கிறதுனால அவன் வந்து கொடுக்கல. உசே ஐசா லகதா தாக்கி தான் தேனே சே ராஜகோஷ் காலி ஹோ ஜாயேகா. சோ அவனுக்கு உசே ஐசா லகதா அப்படின்னா அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, தானம் கொடுக்கறதுனால, தான் தேனே அப்படின்னா ஆர்ம்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், மத்தவங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ராஜகோஷ் வந்து அந்த ராஜ பெட்டகம் இருக்குல்ல, அந்த கசானா வந்து காலி ஆயிடும், காலி ஹோ ஜாயேகா, ஃபுல்லா காலி ஆயிடும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனாலதான் he will not give alms to the poor people and the needed. Okay. नेक्स्ट क्वेश्चन, राज दरबार के लोग मन ही मन राजा को बुरा कहते थे, लेकिन वे राजा का विरोध क्यों नहीं कर पाते थे? सो அந்த ராஜசபா ராஜ தர்பார்ல வந்து மக்கள் எல்லாம் வந்து மனசுக்குள்ளார, மன் ஹி மன் அப்படின்னா மனசுக்குள்ளார ராஜாவை பத்தி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இல்லையா. புரா அப்படின்னா they all felt bad of their king. बट लेकिन आना வந்து वे राजा का विरोध क्यों नहीं कर पाते, ராஜாவை எதிர்த்து அவங்களால பேச முடியல. விரோத் அப்படின்னா இங்க வந்து எதிர்த்து பேசுறது, அவங்க யாருமே அவங்க வந்து எதிர்த்து பேசல இல்லையா, ஏன் அப்படி பண்றாங்க? சோ ஆன்சர் பாப்போமா. ராஜ தர்பார் கே லோக், அந்த ராஜ தர்பார்ல இந்த மக்கள் வந்து ராஜா கா விரோத் இஸ்லியே நஹி கர் பாத்தே, ராஜாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கியோங்கி உன்ஹே ராஜா கே क्रोधित होने का भय रहता था. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ராஜா உடைய கோவத்தை பத்தி தெரியும். ஓகே, சோ क्रोध होने का, ராஜா கோவப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் பயந்துக்கிறாங்க. பய ரஹதாதா, பய அப்படின்னா they are afraid of the anger of this ராஜா. வே சோச்தே தே, அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா அந்த பீப்புள், அகர் வே ராஜா கா விரோத் கரேங்கே தோ ராஜா உன்ஹே தண்ட் தேகா. அகர் அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து ராஜாவை வந்து எதிர்த்து பேசிட்டோம், விரோத கரேங்கன்னா இஃப் யூ டாக், எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா தோ ராஜா, அப்ப ராஜா வந்து நமக்கு என்ன பண்ணிடுவாரு, தண்டனை கொடுத்துருவாரு. உன்ஹே தண்ட் தேகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்ததுனால எல்லாரும் ஜஸ்ட் மனசுக்குள்ளே வந்து நினைச்சுக்கிறாங்க, இந்த ராஜா இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் காசு கொடுத்துருக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்களே தவிர வாயை விட்டு அது they are not telling it out. Okay. नेक्स्ट क्वेश्चन, राज्यसभा में सज्जन और विद्वान लोग क्यों नहीं आते जाते थे? सो அந்த ராஜ தர்பார் ராஜசபைக்கு வந்து சஜ்ஜன் அப்படின்னா நல்ல குட் பர்சன் சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் கால்ட் சஜ்ஜன், குட் குவாலிட்டிஸ் இருக்க பர்சன்ஸ் அவங்க. அப்புறம் வித்வான், வித்வான் அப்படின்னா ஸ்காலர்ஸ், நல்ல எஜுகேட்டட் பீப்புள், படிச்ச வித்வானுங்கள்லாம் வந்து லோக், அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து அங்க போக மாட்டாங்க. ஏன் அப்படி? ராஜ்யசபா மே, அந்த ராஜ்யசபைக்கு வந்து சஜ்ஜன் और வித்வான் லோக், இந்த மாதிரி நல்ல மனுஷல், குட் பர்சன்ஸும் எஜுகேட்டட் பீப்புள்ஸ், ஸ்காலர்ஸ், வித்வான் வந்து போக மாட்டாங்க. லோகோं का सत्कार नहीं किया जाता था. சத்கார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட், அவங்கள வந்து ஒழுங்காவே அங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற அந்த மரியாதை, யாரா இருந்தாலும் they expect respect, right? அந்த ரெஸ்பெக்ட் கூட அவங்களுக்கு வந்து அந்த தர்பார்ல கிடையாது. அதனாலதான் इसलिए वे ராஜ்யசபா மே नहीं जाते थे. சோ அதனாலதான் வந்து அவங்க ராஜ்யசபா கிட்ட அவங்க போகவே மாட்டாங்க அந்த சைடே. ஓகே,
नेक्स्ट क्वेश्चन, सन्यासी ने सीधे सीधे शब्दों में भिक्षा क्यों नहीं मांगा ली. सो சன்னியாசி வந்துட்டு சீதே சீதே சப்தோ மே, சீதே அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியா ஸ்லோவா, சீதே சீதே சப்தோ மே பிக்ஷா கியோ நஹி மாங்கா, ஏன் வந்து பிக்ஷையை கேட்கும் போது, பிக்ஷா அப்படின்னா நமக்கு இல்லாத ஒண்ணு கேட்க போறோம், ஸோ அப்ப வந்து ரொம்ப தாழ்மையா அப்படி கேட்கணும் இல்லையா. பட் வந்து அப்படி கேட்காம அவரு வந்து நார்மலா தான் கேக்குறாரு இல்லையா அந்த சன்னியாசி. ஏன் அப்படி கேக்குறாரு, ஏன்னா சன்னியாசி, இதுல இருந்து क्वेश्चन தான், இது ஃபுல்லா வந்து क्वेश्चन தான் क्योंकि வரைக்கும். சோ சன்னியாசி ने सीधे सीधे शब्दों में भिक्षा इसलिए नहीं मांगी. இப்ப சன்னியாசி வந்துட்டு அந்த அமைதியா மெதுவா பொலைட்டான வார்த்தைகளால வந்து பிக்ஷை வந்து கேட்கல, क्यों नहीं मांगी கேட்கல, ஏன் அப்படின்னா क्योंकि वह जानता था कि राजा बहुत कंजूस है और एक बार में वह बड़ी रकम नहीं दे सकता है. क्योंकि वह जानता था, அந்த சன்னியாசிக்கு இந்த ராஜாவை பத்தி நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா ராஜா பகுத் கஞ்சூஸ் ஹே, ராஜா வந்து ரொம்ப கஞ்சூஸ், அவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல பணம் தரமாட்டான் இல்லையா. ஏக் பார் மே, ஒரு தடவை வந்து நிறைய பணம் கேட்டா, வஹ் படி ரக்கம், படி ரக்கம்னா ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டோம் அப்படின்னா நஹி தே சக்தா, அவன் வந்து தரமாட்டான். அதனால சன்னியாசி வந்து என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் டே 1 ரூபி, அப்ப 1 ரூபின்னு பார்க்கும்போது அது இட் இஸ் நாட் அ வெரி பிக் அமௌண்ட் இல்லையா. சோ அந்த மாதிரி, சோ அதனாலதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிக்ஷையை வந்து கேட்டார். ஃபுல்லா 50,000 கொடுங்க அப்படின்னா அந்த ராஜா தரமாட்டார் இல்லையா. சோ அதனாலதான் ஸ்லோலி, வெரி ஸ்லோலி he started asking his பிக்ஷா. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, राजा को सन्यासी के आगे गिड़गिड़ने की जरूरत क्यों पड़ी. இது வந்து கடைசியில நடந்தது. ராஜா வந்து அந்த சன்னியாசிய பார்த்துட்டு, சன்னியாசிக்கு ஆகே இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் சன்னியாசி வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்கல்ல. கிடுகிடானே கி ஜரூரத் கியோம் படி, அப்படியே கிடுகிடானே அப்படின்னா ரொம்ப பயந்து ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னாரு. ஏன், என்ன அவசியம் பட்டுச்சு. ஜரூரத் மீன்ஸ் what is the necessity for the Raja to get afraid of this sannyasi? The answer goes like this. Sannyasi ko bhiksha dete dete Rajakosh kali hota ja raha tha. So in the sannyasi ku vandu bhiksha kuduthu dete dete means on giving the money to this sannyasi, Rajakosh இந்த ராஜ பெட்டகம் வந்துட்டு என்னாச்சு, காலி ஆகி போயிட்டே இருந்துச்சு. காலி ஹோதா ஜா ரஹா தா, it was becoming empty. okay, खजाना. अतः राजकोष को बचाने के लिए राजा को सन्यासी ने आगे गिड़गिड़ाने पड़ा. सन्यासी के आगे. ओके, अतः அதனாலதான் வந்து ராஜகோஷ காப்பாத்துறதுக்காக, ராஜ அந்த பொக்கிஷத்தை பெட்டகத்தை வந்து காப்பாத்துறதுக்காக, பணத்தை காப்பாத்துறதுக்காக, பச்சானே கேலியே ராஜானே, ராஜா வந்து சன்னியாசிக்கு முன்னாடி அப்படி ரொம்ப வந்து பணிவா வந்து இருந்தாரு. கிடுகிடானா படா, ரொம்ப வந்து ஹம்பிளா வந்து இருக்க ஆரம்பிச்சாரு. வேற வழி இல்ல இல்லையா ராஜாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன், அந்தாஸ் அப்னா அப்னா. ஸோ இது வந்து யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் திங்கிங் ஆன்சர் ஃபார் தட். வாட் இஸ் திஸ்? अंदाज அப்படின்னா ஸ்டைல். ஓகேவா, உங்க ஸ்டைல், யுவர் ஓன் ஸ்டைல் பத்தி பாப்போமா. तुम नीचे दिए गए वाक्यों को किस तरह से कहोगे. சோ நீங்க வந்து கீழே இருக்கிற இந்த சென்டென்சஸ் வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு பாப்போமா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து தான் கே வக்த் உன்கி முட்டி பந்து ஹோ ஜாத்தி தி. இது சென்டென்ஸ் நம்ம ஸ்டோரியில படிச்சோம். அதாவது தானம் கொடுக்கற டைம், தானம் கொடுக்கணும் அப்படின்னாலே அவருக்கு வந்து என்ன ஆகும், உள்ளங்கை அந்த ஃபிஸ்ட்னு சொல்லுவோம்ல, ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் கட்டுவோம்ல, சோ அந்த இடம் எல்லாம் வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிரும். பந்து ஹோ ஜாதி அப்படின்னா அவர் வந்து தானம் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறது தான் இந்த லைனோட மீனிங். சோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? தான் கே சமை உன்கே ஹாத் சே பைசே நஹி நிகல்தே தே. சோ தானம் கொடுக்கற டைம் மட்டும் அவரோட கைகளில் இருந்து, உன்கே ஹாத் சே அவரோட கைகள்ல இருந்து பைசாவே வந்து வராது.
பைசே நஹி நிக்கல்தே தே. ஓகே, அப்படி சொல்லலாம் நம்ம. ஓகே, नेक्स्ट பாத்தீங்கன்னா सेकेंड हिसाब देकर मंत्री का चेहरा फीका पड़ गया. सो चेहरा ना फेस, मंत्री जी அந்த மினிஸ்டரோட ஃபேஸ் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் ஹிசாப் பார்த்த உடனே ரொம்ப ஃபேட் ஆகி போச்சு. ஃபீக்கா படுகையானா ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு ஒரு ஃபேஸே. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? சோ ஹிசாப் தேக்கர் மந்திரி கப்ரா கயான்னு சொல்லலாம். சிம்பிள் வேர்ட்ஸ்ல அவர் பயந்து போயிட்டாரு. அந்த கால்குலேஷனை பார்த்த உடனே மந்திரி வந்து பயந்துட்டாரு அப்படி சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது சன்னியாசி की बात सुनकर सभी की जान में जान आई. சோ சன்னியாசி பேசினது கேட்ட உடனே சுன்கர்னா on hearing the words of சன்னியாசி சபி की, சபினா அங்க இருந்த அந்த தர்பார்ல இருந்த எல்லாத்துக்கும் வந்து ஜான் மே ஜான் ஆயின்னு இங்க சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா என்ன அப்படின்னா सन्यासी की बात सुनकर सभी ने राहत की सांस ली. ராஹத் கி சாஸ், இந்த ஜான் பி ஜான் அப்படின்னா சைன் ஆஃப் ரிலீஃப்னு அர்த்தம். அதாவது சன்னியாசி வந்து எனக்கு 1 ரூபி கொடுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அது டபுளா கொடுங்கன்னு சொன்னார்ல, அதுதான். அது கேட்டப்ப ஓ இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சாங்கல்ல. தட் இஸ் கால்ட் ராஹத் கி சாஸ் லி, சைன் ஆஃப் ரிலீஃப். ஓகே, இவ்வளவுதான் அவர் கேட்கிறாரு, இது கொடுத்துட்டா போச்சு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, नेक्स्ट लाखों रुपये राजकोष में मौजूद है. सो lakhs of rupees வந்து அந்த ராஜபெட்டகத்துல வந்து இருக்கு இல்லையா. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ, அது எப்படி சொல்றாங்கன்னா தன் அப்படின்னா காசு வந்து கடல் மாதிரி இருக்கு. ஓகே, சோ அது நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜகோஷ்மே இத்தனே ரூபாயே பைசே ஹே. சோ ராஜகோஷ்ல வந்து பெட்டகத்துல இவ்வளவு காசு இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஜெய்சே அது கடல் மாதிரி. தன் கா சாகர் ஹோ, தன் கா சாகர், தன் அப்படின்னா காசு, சாகர் அப்படின்னா கடல் அளவுக்கு காசு இருக்க மாதிரி அவ்வளவு lakhs of rupees வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாத்தி हाथ बढ़ाना. சோ இது என்ன அப்படின்னு பாப்போமா. कभी कभी कुछ इलाकों में बारिश बिल्कुल भी नहीं होती है. यू नो, कभी कभी समटाइम्स வந்து என்ன ஆகும்னா சில ரீஜன்ஸ், இலாக்கோ அப்படின்னா ரீஜன்ஸ்ல வந்துட்டு மழை வந்து பாரிஷ் அப்படின்னா ரெயின் வந்து சுத்தமா பெய்யாது. बिल्कुल भी नहीं होती. नदी नाले तालाब सब सूख जाते हैं. नदी அந்த ரிவர்ஸ், நதி நாலேனா ரிவர்ஸ், தாலாப் அப்படின்னா பாண்ட், இதெல்லாம் வந்து சூக் ஜாத்தே ஹை. சூக் அப்படின்னா வந்து ட்ரை ஆகி போயிடும் இல்லையா. பிகாஸ் மழை இருந்தா தானே தண்ணி கிடைக்கும். சூக்னா இட் வில் கெட் ட்ரைட் அப். ஃபசலோं के लिए पानी नहीं मिलता. ஃபசலோं அப்படின்னா கிராப்ஸ், கல்டிவேஷன் இல்லையா. சோ கிராப்ஸ்க்கு தேவையான தண்ணி வந்து கிடைக்காது. நஹி மில்தா. கேத் சூக் ஜாத்தே ஹை. சோ அதனால என்ன ஆகுது, கேத் வயல்கள் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ட்ரை ஆகி போயிடுது. சூக்கு ஜாத்தேனா இட் பிகம்ஸ் ட்ரைட் அப். சி, மழை தண்ணி இல்லாதனால ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பாண்ட் எல்லாம் ட்ரை ஆகுது. அப்புறம் கிராப்ஸ்க்கு தண்ணி இல்லாதனால லேண்ட் எல்லாம் ட்ரை ஆயிடுது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பசு பக்ஷி, அப்புறம் ஜான்வர் மற்ற விலங்கினங்கள், அப்புறம் லோக் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரும் வந்து பசியால செத்து போறாங்க இல்லையா. பூக்கே மர்னே லக்தே ஹை. பூக்கேனா பிகாஸ் ஆஃப் ஹங்கர், because they didn't have food, they start to die இல்லையா. ऐसे समय में இந்த மாதிரி டைம்ல வந்து वहां रहने वाले लोगों को मदद की जरूरत होती है. वहां रहने वाले ना அங்க இருக்கிற மக்களுக்கு, ஓகே, அங்க இருக்க பீப்புளுக்கு என்ன தேவைப்படுது? ஹெல்ப். மதத் அப்படின்னா ஹெல்ப் வந்து இம்பார்ட்டன்ட், ஜரூரி, அது தேவை அவங்களுக்கு. தும்பி லோகோं की मदद जरूर कर सकते हो. சோ தும்பி நீயும் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து கண்டிப்பா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா. மதத் जरूर कर सकते हो, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம் இல்லையா. सोचकर बताओ तुम अकाल में परेशान लोगों की मदद कैसे करोगे. सो सोचकर அப்படின்னா திங்க் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டெல் அவுட். இந்த மாதிரி ட்ராட் சிச்சுவேஷன், ஃபெமைன் அப்படின்னா தண்ணி இல்லாத காரணத்தினால சாப்பாடு இல்லாம போகுது இல்லையா. பஞ்சம், நாட்டுல பஞ்சம் வந்து சஃபர் ஆகக்கூடிய, பரேஷான் அப்படின்னா சஃபர் ஆகக்கூடிய பீப்புளுக்கு நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவ? மதத் கைசே கரோகே. ஸோ அந்த ஹெல்ப் வந்து யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். ஸோ ஜஸ்ட் திங்க் அண்ட் ரைட் யுவர் ஓன். ஓகே, ஸோ லெட் அஸ் see what is written here.
धन और भोजन सामग्री एकत्र कर मैं अकाल पीढ़ियों के बीच जाऊंगा और உன்கி மதத் கருங்கா. ஸோ அவங்களுக்கு தேவையானது ஹெல்ப் அப்படின்னா என்ன, அந்த டைம்க்கு அவங்களுக்கு தேவையானது வந்து போஜனம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு, சாப்பாடு இல்லாம தானே, பசியால தானே அவங்க துடிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கணும். ஸோ சாப்பாடு, அதுக்கு செலவாகிற பைசா, அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா யூ கேன் கிவ் இட். தேர் ஆர் மெனி வாலண்டியர்ஸ் டு ஹெல்ப் இல்லையா. ஸோ அவங்க மூலயமா நீங்க உங்களால முடிஞ்ச காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்ன் தே வில் கிவ் ஃபுட் டு தெம். ஸோ தன் அப்புறம் போஜன், இது ரெண்டும் போஜன சாமகிரி அப்படின்னா சாப்பாட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஏக்கத்திரக்கர் அப்படின்னா கேதர் பண்றது. ஸோ வாலண்டியர்ஸ் வந்து இதுதான் பண்ணாங்க. நம்ம ஊர்ல வந்து ஃப்ளட் வந்தப்ப அப்பெல்லாம் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏக்கத்திர மே அகால் பீடியோ கே பீச் ஜாவுங்கா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அகால் பீடியோ அப்படின்னா பஞ்சத்துல வந்து வாழ்ற மக்கள் கிட்ட போயிட்டு நான் வந்து அது கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். பீச் ஜாவுங்கா, ஐ வில் கோ தேர் அண்ட் ஐ வில் ஹெல்ப் தெம். ஓகே, இட் இஸ் ரிட்டன் ஹியர். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி வேர்ட்ஸ், வி ஷுட் டூ வாட் எவர் வி ஆர் ஏபிள் டு டூ. அதுதான் வந்து ஹியூமன் இல்லையா. ஹியூமனிட்டி, நம்ம ஏன் வந்து ஹியூமனிட்டி மனிதாபிமானம் இருக்கு, ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற வந்து டெண்டன்சி வந்து வேணும். அதுதான் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் இல்லையா. ஸோ அது வந்து எவ்வளவுதான் நம்ம கிட்ட வந்து செல்வம் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கிறதுல கொஞ்சமாவது நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், பட் அவங்களுக்கு ஃபுட்டே இல்லை இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிம்மேதாரி அப்னி அப்னி. ஸோ ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுடைய பொறுப்பு அப்படி சொல்றோம்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி என்ன படிக்க போறோம்னா, तुम्हारे विचार से राज दरबार में कितनी क्या क्या जिम्मेदारियां होगी. So according to your thoughts, ராஜ தர்பார்ல வந்துட்டு கிஸ்கி யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், क्या क्या जिम्मेदारी होंगी, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்திரிஜியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். அடுத்தது பண்டாரி அப்படின்னா அது அந்த அக்கௌண்டன்ட், ட்ரெஷரர் சொல்லுவோம்ல. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்திரிக்கு வந்து मंत्री की जिम्मेदारी पूरे राज्य की देखभाल करना होता है. ஸோ மந்திரி, மினிஸ்டர் அப்படிதான் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜிம்மேதாரி என்ன அப்படின்னா பூரே ராஜ்ய, இந்த ஹோல் கண்ட்ரி ஃபுல் ராஜ்யத்தோட தேக்பால் கர்னா, தேக்பால் அதை பார்த்துக்கணும். அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, தேக்பால் கர்னா होता है. वह राजा के काफी निकट होता है. सो கிட்டத்தட்ட காஃபி நிக்கட் அப்படின்னா கிட்டத்தட்ட ராஜாக்கு சமம் தான் மந்திரி. सो और हर तरह के मामले में उसे उचित सलाह देता है. அப்ப ராஜாக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹர் தரஹ் கே மாம்லே அப்படின்னா இன் ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர் ராஜாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. உசே உச்சித் சலாஹ் தேத்தா ஹை. உச்சித் அப்படின்னா பெஸ்ட், சலாஹ் அப்படின்னா சொல்யூஷன் தரக்கூடியவர் வந்து மந்திரி தான். Okay, so that is the responsibility of a minister in the courtyard. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்டாரி பார்த்தோம் இல்லையா. பண்டாரி ட்ரெஷரர், அவரு என்ன, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா பண்டாரி கி ஜிம்மேதாரி ராஜகோஷ் கி சுரக்ஷித் ரக்னா. அந்த ராஜகோஷ, ராஜக பெட்டகம், அந்த கசானா இருக்கு இல்லையா. ஸோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட ப்ரொடெக்ஷனுக்கு அவரு தான் பொறுப்பு இல்லையா. சுரக்ஷித் ரக்னா ஹை, ஹி ஹேவ் டு கீப் இட் வெரி சேஃப்லி. पूरे राज्य के खर्च का हिसाब किताब रखना भंडारी का ही काम होता है. இந்த ஃபுல் ராஜ்ய, அந்த ஃபுல் நாட்டுடைய கர்ச் அப்படின்னா வரவு செலவுகள், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்கவுண்ட் புக்னு வச்சிருப்போம். ஸோ ஹிசாப் கிதாப் அப்படின்னா அக்கவுண்ட் கால்குலேஷன் பண்ற அக்கவுண்ட் புக்ல வந்துட்டு அவரு கரெக்டா எழுதி வச்சிருக்கணும். அதான் வந்து பண்டாரியுடைய காம் அப்படின்னா வேலை. ஓகே,
கஜ்கோஷ் மே கித்னா தன் ஹே. கஜ்கோஷ் அப்படின்னா கசானா. கசானால வந்து எவ்வளவு காசு இருக்கு. தன் அப்படின்னா மணி எவ்வளவு இருக்கு. உஸ் தன் கா கர்ச் கின் கின் மதோ மே ஹோ ரஹா ஹே. அந்த காசு பைசா வந்துட்டு எந்தெந்த தேவைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கின் கின் மதோ அப்படின்னா ஃபார் வாட் அண்ட் ஆல், ஃபார் ஹவ் இஸ் இட் பீயிங் யூஸ்ட், ஹவ் இஸ் இட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேஷன்ஸ், அதெல்லாம் ஒரு நீட்டா வச்சிருக்கணும். இன் சபி பாத்தோं की, இந்த விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஜான்காரி வஹ் ராஜா கோ சமய சமய பர் தேத்தா ரஹதா ஹை. அவர் வந்து ராஜாக்கு வந்து அத டைம்லி ஒரு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ரிப்போர்ட் மாதிரி வந்து அவர் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ட்ரெஷரரோட மிக முக்கியமான வேலை. ஓகே, பண்டாரி. ஓகே, அடுத்தது கருண் ஜெய்சா தானி. சோ கருணன் மாதிரி குடைவள்ளல், அதாவது காசு வந்து தானம் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல. சோ இந்த டாபிக் அடியில என்ன பார்க்கலாம்னா, இது வந்து லாஸ்ட் லைன் ஆஃப் த லெசன். சபி நே கஹா, எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹமாரே மகாராஜ், நம்மளுடைய மகாராஜர் வந்து கருண் ஜெய்சி ஹி தானி ஹை, கருண் உள்ளம் வந்து கொண்டவர். அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ காசு வந்து கொடுத்திருக்காரு, கர்ணன் மாதிரி வந்து கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப பதா கரோகி என்ன அப்படின்னா, கர்ண கவுண்டே, யாரு வந்து அந்த கர்ணன், கர்ணன் மாதிரின்னு சொல்றோம் இல்லையா. யார் அந்த கர்ணன்? கர்ணன் வந்து குந்தி தேவி கே புத்திரதே. சோ குந்தி தேவி, உங்களுக்கு வந்து மகாபாரதம் தெரிஞ்சிருந்தா குந்தி வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுடைய புத்திர அப்படின்னா வந்து மகன் தான் வந்துட்டு கர்ணன். வே பகுத் படே தானி மானே ஜாதே தே, அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய குடைவள்ளல். பகுத் படே தானி மானே ஜாதே தே. ஓகே, அவர் வந்து பெரிய குடைவள்ளலா கருதப்பட்டாரு. யாரு வந்து எதை கேட்டாலும் எதுவுமே யோசிக்க மாட்டாரு, திங்க் பண்ணவே மாட்டாரு, அவருக்கு வேணும்னு கூட திங்க் பண்ண மாட்டாரு, இம்மீடியட்டா அவர் வந்து கொடுத்துருவாரு. சோ அவர் தான் வந்து கர்ணன். ஓகே, உங்க மோர் டீடைல்ஸ் வேணும்னா உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தா மகாபாரதம் கதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குந்தி கேரக்டர், கர்ணனோட கேரக்டர் வந்து தெரிய வரும். ஓகே, नेक्स्ट क्वेश्चन, कर्ण जैसी दानी का क्या मतलब है? सो தானி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறோம், தானம் பண்றோம். கர்ணன் அதை ஏன் சொல்றோம், அதுக்கான மீனிங் என்ன பாப்போமா. கர்ணன் பகுத் படே தானி தே, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குடைவள்ளல் कर्णन, उन्होंने अपना कवच कुंडल तक दान में दे दिया था. நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து பிறக்கும் பொழுதே அவரோட கதையில வந்து எப்படி இருக்கும்னா, அவர் வந்து சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் தான் பிறந்தவர். சோ அவர் வந்து கவசம் அப்படின்னா பாடியில வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அந்த கவசம், கோல்டு கவசம் வந்து அதோடே பிறந்தாரு. அதே மாதிரி காதுல வந்து குண்டலம், அந்த காதுல கமல் போடுவோம்ல, அதுதான் வந்து குண்டல், அதோட பிறந்தவர் அவரு. சோ அவர் வந்து இத கூட கடைசி அவரோட லைஃப் டைம்ல கடைசி டேஸ் டியூரிங் த வார், அவர் வந்து சண்டை நடந்துச்சு இல்லையா மகாபாரதம், அப்ப வந்து இத கூட வந்து அவர் தானமா கொடுத்தாரு. ஓகே, சோ அவரோட கவசத்தை குண்டலத்தை எல்லாத்தையுமே வந்து தானமா கொடுத்தாரு. அது யாரு தெரியுமா வாங்கினது? கிருஷ்ணர் தான் வந்து நைஸா வந்து சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து வாங்குவாரு. சோ கர்ணனோட மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ஓகே, சோ நம்ம இப்ப லெசனுக்குள்ள போயிடலாம். உன்சே படா தானி கோயி நஹி ஹுவா ஹை, அவரை விட, உன்சே படா அப்படின்னா அவரை விட ஒரு குடை வள்ளல், தானி அப்படின்னா ஈகை பண்றது, மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறவங்களுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கோயி நஹி ஹுவா ஹை. கர்ண ஜெய்சே தானி கா मतलब है कर्ण की तरह अपना सर्वस्व दान करने में जरा भी संकोच न करना. கர்ண ஜெய்சே தானி கா மத்லப், அப்ப ஏன் நம்ம வந்து தானம் பண்றவங்கள கர்ண பிரபு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கர்ண கீ தர, கர்ணன் மாதிரி, அப்பனா சர்வஸ்வ தான் தேனேமே, சர்வஸ்வ எல்லாத்தையுமே, சர்வம் ஆல் த திங்ஸ் ஹி கேவ், ரைட், அந்த மாதிரி இருக்கணும். தான் கர்ணேமே ஜராபி சங்கோச் ந கர்ணா. சங்கோச் அப்படின்னா அந்த செகண்ட் தாட்டே இருக்கவே கூடாது, அப்படியே வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, தான் क्या होता है? இப்ப தானம் சொல்றோம்ல, இப்ப தானம் அப்படின்னா என்ன,
அப்படின்னா गरीबों दुखियों की सहायता के लिए दिया गया धन தான் कहलाता है. ஸோ நிறைய பீப்புள் வந்து புவர் பீப்புள் இருப்பாங்க. கரீபோ அப்படின்னா புவர், துக்கியம் அப்படின்னா வந்து உடம்பு சரியில்லாதவங்க, உடல் ஊனமுற்றோர், அதாவது ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், அந்த மாதிரி நிறைய எல்லாருமே வந்து நல்ல லைஃப் கிடையாது இல்லையா. நிறைய பேத்துக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட இருக்காது. ஓகே, சோ புவர் தே ஆர். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சகாயத்தா கேலின்னு ஃபார் தேர் ஹெல்ப் தியா கயாதன், அவங்களுக்காக கொடுக்கப்படுற அந்த காசு மணி தான் வந்து தானம் அப்படின்னு சொல்லுவோம். தான் கஹலாத்தா ஹே. ஓகே, ஸோ அது வந்து நம்ம அந்த காலத்துல இருந்தே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வந்து தானம் பண்ணணும், அது வந்து ஒரு சிறந்த குணம், ஒரு இட் இஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ ஹியூமன். ஓகே, नेक्स्ट क्वेश्चन, किन किन कारणों से लोग दान करते हैं. सो எந்தெந்த காரணத்திற்காக வந்து மக்கள் வந்து தானம் பண்றாங்கன்னு பாப்போமா. कई कारणों, देयर आर मेनी रीजंस. कई कारणों से लोग दान करते हैं, जैसे पुण्य कमाने के लिए, परोपकार के लिए, नाम कमाने के लिए आदि. सो जैसे एग्जाम्पल பாத்தீங்கன்னா சில பேர் புண்ணியம் தானம் கொடுத்தா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க, ஹெவன்ல பிளேஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு புண்ணிய கமானே கேலி, அதுதான் புண்ணியம் அப்படி சொல்லுவோம். சில பேர் வந்து சேரிட்டி பரோபகார் கேலியே, மற்றவர்களுக்கு வந்து நிஜமாலுமே வந்து ஹெல்ப் பண்ணணும். தே டோன்ட் நீட் எனிதிங். புண்ணியம் வேண்டாம், எனக்கு பேரு வேண்டாம், எதுவுமே வேணாம், மத்தவங்க வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சேரிட்டி பண்ணுவாங்க, அதான் பரோபகார். அதுக்காக தானம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நாம் கமானே கேலி, அத பேர் வாங்கறதுக்காக, இப்ப எல்லாத்து முன்னாடியும் ஒரு ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் போட்டு எல்லா பீப்புளையும் கேதர் பண்ணி காசு கொடுப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாம் எதுக்கு, ஜஸ்ட் டு டெல் அவுட் தேர் நேம்ஸ். இந்த மாதிரி இந்த ஆள் வந்து இவ்ளோ பண்ணாரு அப்படின்னு ஊர் முழுக்க பேசப்படும் இல்லையா. சோ அதுக்காக நேம், ஃபார் நேம் சேக் தே வில் பி டூயிங் தானம் இல்லையா. சோ இந்த காரணத்துக்காக தான் மக்கள் வந்து தானம் பண்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து கஹானி और तुम, இந்த ஸ்டோரியும் நம்மளையும் இணைச்சு பார்க்க போறோம். तुम அப்படின்னா உங்களை. फर्स्ट ख பார்க்கலாம். राजा राजकोष के धन का उपयोग किन किन कामों में करता था. சோ இந்த ராஜா வந்து இந்த ராஜகோஷ், அந்த கசானால இருந்த பணத்தை வந்து கின் கின் காமோ, எந்தெந்த விஷயத்துக்காக உபயோக் அப்படின்னா யூஸ் பண்ணாரு நம்ம பாப்போமா. அந்த டாபிக் கடியில நம்பர் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து அந்த டெக்கரேட் பண்ணாரு, அந்த மாளிகையை டெக்கரேட் பண்றதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போடுறதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணாரு. இப்ப இங்க என்ன क्वेश्चनனா, तुम्हारे घर में जो पैसा आता है वह कहां कहां खर्च होता है पता करके लिखो. உங்க வீட்ல வந்து जो पैसा आता है, சோ உங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க இல்லையா, மணி, சேலரி மணி வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறது ஜஸ்ட் யூ try to know and write it by your own. So இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல, ராஜா வந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணாரு காசுன்னு. அதுக்கான ஆன்சர் வந்து ராஜா राजकोष के धन का उपयोग अपने वस्त्रों, मनोरंजन और महल की सजावट पर करता था. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ராஜா வந்து அந்த ராஜபெட்டகத்துல இருந்து அந்த பணத்தை வந்துட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படின்னா, உபயோகனா யூஸ் பண்ணாருன்னா, அப்பனே வஸ்திரம், தன்னுடைய ட்ரெஸ்ஸஸ், அவரு நல்லா புது புது நல்லா சில்க் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் மனோரஞ்சன் அப்படின்னா ரெக்ரியேஷனுக்காக, நல்லா பாட்டு, டான்ஸ், அது மாதிரி டெக்கரேஷன், ரெக்ரியேஷன் பர்பஸ்க்கு. அதுக்கப்புறம் மெஹல் கி சஜாவட், அந்த மாளிகையெல்லாம் வந்து டெக்கரேட் பண்றது, சஜாவத் அப்படின்னா டெக்கரேட் பண்றதுக்காக அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாப்போமா. मेरे घर में जो पैसा आता है, सो எங்க வீட்ல கிடைக்கக்கூடிய பைசா வச்சு, சோ வாட் அண்ட் ஆல் வீ டு, நம்ம அம்மா அப்பாவை சம்பாதிச்சாதான் நமக்கு வந்து சாப்பாடே கிடைக்கும் இல்லையா. அதான் கானே பீனே, ஃபுட்டு, சாப்பாட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் காசு இருந்தாதான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியும் இல்லையா. படாயி லிக்காயி அப்படின்னா தே கேன் கிவ் யூ குட் எஜுகேஷன்.
ஓகே, அடுத்தது பிஜலி பானி. மந்த்லி யூ ஹாவ் டு பே யுவர் எலக்ட்ரிசிட்டி பில், யுவர் வாட்டர் பில்ஸ், அப்புறம் கேஸ் பில்ஸ் வேணும். டெலிஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ டெலிஃபோனுக்கு கட்டணும் காசு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து தராங்கல்ல, ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது, பர்த்டேஸ் வரும்போதெல்லாம் யூ கெட் நியூ ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் வி ரியலி ஸ்பெண்ட் அமௌண்ட் விச் இஸ் நெசசிட்டி இல்லையா. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம ஆகணும். ஓகே, like that you can write. If anything you can add along with this, you can write. Okay, so next பாத்தீங்கன்னா அகால் கே சமய. அகால் அப்படின்னா ஃபெமைன் இல்லையா, நாட்டுல வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கு, சாப்பாடே இல்லங்கிறப்ப லோக் ராஜா சே கவுன் கவுன் சே காம் கர்வானா சாஹதே தே. மக்கள் வந்து ராஜா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ when they don't have way at all, அக்ரிகல்ச்சர் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்லம் போது அப்ப they all depend on the king இல்லையா. ஸோ ராஜா வந்து என்னென்ன பண்ணணும், that is the question here. Now तुम अपने स्कूल या इलाके में क्या क्या काम करवाना चाहते हो. இது வந்து உங்களுக்கான क्वेश्चन. நீங்க வந்து உங்க ஸ்கூல்லயோ இல்ல நீங்க இருக்கிற அந்த ஏரியா இலாக்கையிலயோ வந்துட்டு, இலாக்கானா the region where you are, அங்க வந்து क्या क्या काम करवाना चाहते, what you like to do. Okay, so let us see the answer for the first question. लोग राजा के से अकाल पीड़ितों की मदद करवाना चाहते थे. so generally வந்து ராஜாவை தான் டிபெண்ட் பண்ணுவாங்க மக்கள் இல்லையா. லோக் அப்படின்னா பீப்புள் வந்து ராஜா கிட்ட இந்த ஃபெமைன்னால அகால் பீடித்தோம், அதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும். மதத் கர்வானா சாஹதே தே, they want help from the king. வே சாஹதே தே கி, அவங்க என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, ராஜா ஜரூரத் மந்தோं को कम से कम 10,000 रुपये दे दे जिससे वे अपना पेट भर सके. அந்த லெசன்ல பார்த்தோம் இல்லையா, ராஜா வந்து ஜரூரத் மந்த் அப்படின்னா ரொம்பவே நெசசிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் கம் சே கம் அப்படின்னா அட்லீஸ்ட் 10,000 rupees கொடுத்தாவது அந்த மக்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஜிசே வே அப்பனா பேட் பர் சகே, அவங்க வந்து அவங்களோட வயிறை வந்து நிரப்பிக்குவாங்க. இப்ப பைசா கிடைச்சது அப்படின்னா தே வில் கோ டு த நியர்பை டவுன்ஸ், பக்கத்து நாட்டுல போயிட்டு தானியங்கள் வாங்கிட்டு வந்து சமைக்க சாப்பாடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்களால சாப்பிட முடியும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் திங் ஃப்ரம் த கிங். ஸோ இப்போ நம்மளும் வந்து நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரீப் லோகோங்கோ, ஸோ புவர் பீப்புளுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஓகே வெல் ஒரு இதாக செட்டில்டாக இருந்தோம்னா நம்ம கிட்ட பைசா இருக்கும். ஸோ வீ கேன் கெட் வாட் திங்ஸ் வி நீட் டியூரிங் தட் ஃபெமைன். வி வில் ஆல்சோ பி சஃபரிங் பட் வி வில் ஹாவ் த ஸ்டெமினா டு மேனேஜ். பட் புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்மளும் வந்து அவங்களுக்கு உசி தர மதத் கர்னா சாஹியே. லைக் திஸ் யூ கேன் ரைட் ஃபார் திஸ் ஆன்சர். तुम अपने स्कूल या इलाके में क्या क्या काम करवाना. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களால முடிஞ்சதை வந்து உங்க பக்கத்துல இருக்க ஏரியால இருக்க மக்களுக்கு வந்து கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ லைக் தட் யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகைன் இட் இஸ் அ கிரியேட்டிவ் பார்ட். கைசா ராஜா, என்ன ஒரு ராஜா கிங் அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ராஜா கிசி கோ தான் தேனா பசந்த் நஹி கர்த்தா தா இல்லையா. அந்த ராஜா வந்து யாருக்குமே வந்து தானம் கொடுக்கணும், ஆர்ம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து பசந்த் நஹி करता, he was not interested, he doesn't like. तुम्हारे विचार में राजा सही था या गलत. so according to you, according to your thoughts, is the raja correct? सही அப்படின்னா கரெக்டா, இல்ல அப்படின்னா தப்பா. गलत means wrong. अपने उत्तर का कारण भी बताओ. so நீங்க வந்து கரெக்ட் சொன்னீங்கன்னா what is the reason, and गलत wrong ன்னு சொன்னீங்கன்னா what is the reason ன்னு எழுதணும். so मेरे विचार में राजा बिल्कुल गलत है. so of course நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா அந்த லெசனை, இந்த மாதிரி ஒரு ராஜா இருக்கவே முடியாது. என்னுடைய தாட்ஸ் படி மேரே விசார் மே ராஜா வந்து பில்குல் கலத் அப்படின்னா இஸ் ரியலி அ faulty, அப்படி பண்ணக்கூடாது. ராஜா जिस देश पर शासन करता है उसके सभी लोग उसकी प्रजा है. சோ ராஜா வந்து जिस देश எந்த நாட்டை வந்து ஆட்சி பண்றாரோ, शासन அப்படின்னா ஆட்சி பண்றாரோ, उसके सभी लोग அந்த நாட்டு
நாட்டை சேர்ந்த எல்லா பீப்புளுமே வந்து அவருடைய மக்கள்னு அவர் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். உஸ்கி பிரஜா, பிரஜா அப்படின்னா தேர் ஓன் சில்ட்ரன், தேர் ஓன் பீப்புள்னு நினைக்கணும். ஸோ நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அதை பார்த்துட்டு ஒரு ராஜாவால இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா he is not a king at all. ஓகே, प्रजा के देखभाल करना, उन्हें खुश रखना राजा का परम कर्तव्य है. The first and the foremost duty, कर्तव्य அப்படின்னா டியூட்டி ஆஃப் அ கிங் என்ன அப்படின்னா அவருடைய மக்களை பிரஜா வந்துட்டு பார்த்துக்கணும். தேக்பால் கர்னா, he has to see the people. உன்ஹே குஷ் ரக்னா, அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது ராஜாவுடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டி. அகர் வஹ் ஐசா நஹி கர்த்தா, சப்போஸ், அகர் அப்படின்னா சப்போஸ் வந்து அவர் அப்படி பண்ணல அப்படின்னா வே தோ வஹ் கலத் ராஸ்தே பர் ஹை, he is on the wrong way ன்னு அர்த்தம் இல்லையா. he is on the wrong path, he is not leading the nation to be successful அப்படின்னு அர்த்தம். सेकेंड வந்து राजा दान देने के अलावा और किन किन तरीकों से लोगों की सहायता कर सकता है. இப்ப ராஜா வந்து தானம் தரணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தானம் தரத்துக்கு அலாவா அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் ஆல் த வேஸ், கின் கின் தரிக்கோனா எந்தெந்த விதத்துல மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் டியூரிங் தீஸ் டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஃபெமைன் அப்படின்னாலே வந்து சாப்பாடு இருக்காது. ஸோ சாப்பாடு கண்டிப்பா ராஜா போட்டாகணும் இல்லையா. சோ லோகோங்கோ போஜன சாமகிரி, சாப்பாடு செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த கிரெயின்ஸ், அந்த தால் அதெல்லாம் தரணும். போஜன் சாமகிரி और वस्त्र, ड्रेसेस टू वेयर, கண்டிப்பா ஏழை மக்கள் கிட்ட ட்ரெஸ் இருக்காது இல்லையா. வஸ்திர தேக்கர் உன்கி சகாயதா கர் சக்தா ஹை, அவங்கள வந்து அவரு ஹெல்ப் பண்ணலாம், அப்படி ஹெல்ப் பண்ணலாம். வஹ் உன்கே லியே பக்கி சடக்கே और குயே பனா சக்தா ஹை. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபெமைன் எல்லாம் சரியாயிட்டு வந்தா அப்பவும் ஒரு ராஜா வந்து விடக்கூடாது. அந்த மக்களுக்காக உன்கே லியே நல்ல ஒரு ரோடு, பக்கே ரோடு அப்படின்னா நல்ல ரோட்ஸ், அப்புறம் வெல்ஸ், குயே பன்வானா அந்த கிணறு வெட்டுறது இதெல்லாம் பண்ணி தரலாம். ஓகே, சடக்கோं के किनारे पेड़ पौधे लगावा सकता है. சடக்கோ அந்த இப்ப ரோடெல்லாம் போட்டுட்டா ரோடு சைட்ஸ்ல வந்து நல்ல மரம் எல்லாம் நட்டு வைக்கலாம். பேடு பௌதே லகாவா சக்தாக. ஸோ அந்த பேடு அப்படின்னா மரம், பௌதேனா செடிகள். ஸோ மரம் செடியெல்லாம் நட்டு வைக்கலாம். அஸ்பத்தால் பனாவா சக்தாக. ஸோ மக்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கீப் ஆடிங் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இட் இஸ் டு பி டன் பை த ராஜா, டன் பை த கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பூர்வ और பூர்வ. ஸோ பூர்வ அப்படின்னா வந்து ஒரு மீனிங் வந்து இட் இஸ் ஈஸ்ட்னு அர்த்தம் இல்ல. the sun rises in the east ன்னு சொல்றோம்ல, அதான் பூர்வ. और பூர்வ மற்றொரு மீனிங் வந்து நம்மளோட முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்த மக்கள், பூர்வ ஓல்ட் எல்டர்லி பீப்புள் அப்படி சொல்றோம். ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். பூர்வி சீமா கே லோக் பூகே பியாசே மர்னே லகே. இந்த சென்டென்ஸ் நம்ம லெசன்ல பார்த்தோம் இல்லையா. பூர்வி சீமா அப்படின்னா ஈஸ்டர்ன் எல்லை, சீமா அப்படின்னா அந்த நாட்டுல வந்து ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல அந்த சைட்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்கதான் வந்து மழை பெய்யல, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பூகே பியாசே மர்னே லகே, ரொம்ப பூகே அப்படின்னா பசியில, பியாசே அப்படின்னா தாகத்துல வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. சோ இப்ப வந்து பூர்வ சப்துக்கா தோ அர்த்த ஹே. அப்ப இங்க வந்து பூர்வ சப்த அந்த வேர்டுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்னு வந்து தி டைரக்ஷன், ஏக் திஷா ஈஸ்ட், தி சன் ரைசஸ் தி ஈஸ்ட் சொல்றோம்ல, அதுதான் டைரக்ஷன். அடுத்த பூர்வக்கு வந்து பெஹலே, நமக்கு முன்னாடின்னு அர்த்தம் இல்லையா. நமக்கு முன்னாடி இருந்த மக்களை வந்து பூர்வ அப்படி சொல்லுவோம் நம்ம. இப்ப இது மாதிரி நீச்சே ஐசே ஹி குச் और शब्द दिए गए हैं. ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த வேர்டுக்கு வந்து ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். ஜின்கே दो दो अर्थ है. ஸோ இட் இஸ் डिफरेंट, टोटली द मीनिंग्स आर डिफरेंट. इनका प्रयोग करते हुए दो दो वाक्य बनाओ. ஸோ இதோட அர்த்தத்தை சொல்லிட்டு அது புரியற மாதிரி let us make sentences now. ஓகே, ஸோ the first word is ஜல். ஸோ ஜல்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஜல்
அப்படின்னா வாட்டர், பானின்னு தெரியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பீனே கே லியே ஸ்வச்ச ஜல் சாஹியே, குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஸ்வச்ச ஜல், அது வந்து கிளீன் வாட்டரா இருக்கணும். ஸ்வச்ச அப்படின்னா கிளீன், ஜல் அப்படின்னா வாட்டர். ஓகே, we need fresh and clean water to drink. இது ஃபர்ஸ்ட் மீனிங். செகண்ட் மீனிங் பாத்தீங்கன்னா சப்ஜி ஜல் கயி. சப்ஜினா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு சொல்றோம்ல, இட் ஹஸ் காட் பாயில்டு, அதுதான் வந்து ஜல் கை. நல்லா ஃபயர்ல வச்சு நம்ம அந்த குக் பண்றோம்ல, இட் இஸ் பீங் குக்டு வெல்னு சொல்றது தான் ஜல் கைன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அநேகார்த்தி சப்த் அப்படின்னு சொல்லுவோம் கிராமர் பார்ட்ல. அநேகார்த்தி அப்படின்னா அநேக் அப்படின்னா மெனி மீனிங்ஸ் இருக்கும். ஒரு வேர்டுக்கு வந்து தேர் வில் பி மெனி மீனிங்ஸ் அண்ட் தட் டூ தே ஆர் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஓகே, சேம் மீனிங்ஸ் இருக்காது, என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும் மீனிங்ஸ். அடுத்தது மண். மண் அப்படின்னா நம்ம மனசுன்னு சொல்லுவோம் ஜென்ரலா, அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆஜ் மேரா மன் பகுத் அச்சா ஹே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் நம்ம, ஆஜ் மேரா மன், இன்னைக்கு என்னோட மனசு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பகுத் அச்சா ஹே, ஐ எம் குட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் மீனிங் பாத்தீங்கன்னா தௌல்கர் பத்தாவோ கி இஸ் பாரே மே कितना मन चावल है. தௌல்கர் பத்தாவோனா யூ மெஷர் அண்ட் டெல்னு அர்த்தம். ஓகே, வெயிட் போடுவோம்ல, இப்ப அரிசி வந்து 1 kg 2 kg அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெயிட் போட்டாதான். தௌல்கர் பத்தாவோ இஸ் பாரே மே, இந்த தடவை கித்தனா மண் சாவல் ஹை, எவ்வளவு மண் அப்படின்னா எத்தனை மூட்டை அரிசி கிடைச்சது அப்படி சொல்றோம்ல, அதுதான் வந்து இங்க மண் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு அர்த்தம். ஓகே, அடுத்தது மகர். சோ மகர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, வஹ் ஆயா மகர் துரந்த் சலா கயா. வஹ் ஆயானா ஹீ கேம். ஓகே, அதான் மீனிங். மகர் அப்படின்னா ஆனா, துரந்த் சலா கயா, ஹி வெண்ட் அவுட் இமீடியட்லி. துரந்த் இப்ப உடனே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் வருது இல்லையா? இது ஒன் ஆஃப் த மீனிங். ஆனால் பட்னு அர்த்தம் மகர். இன்னொரு மீனிங் பாருங்க. सो सेकेंड सेंटेंस பாத்தீங்கன்னா पानी में रहकर मगर से बैर नहीं करना चाहिए. सो दिस इज एक्चुअली अ मुहावरे. முஹாவரா அப்படின்னா இடியம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா யூ டோன்ட் டெல் இட் டைரக்ட்லி, யூ டெல் இட் இன் சம் அதர் வே, இன்டைரக்டா சொல்லுவோம். இப்போ இதோட மீனிங் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தண்ணிக்குள்ள இருக்கீங்க, பானி மேரக்கர்னா இஃப் யூ ஆர் இன் வாட்டர், தண்ணியில வந்து கிராக்கடைல் இருக்கு, மகர் மச்சுன்னு சொல்லுவோம்ல, மகர் அப்படின்னா கிராக்கடைல். மகர் சே பைர் நஹி கர்னா சாஹியே. மகர் சே பைர் அப்படின்னா முதல்ல கிட்ட சண்டை போடலாமா தண்ணிக்குள்ள இருந்து, அதுக்கு அங்கதான் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? சோ ஒரு கிராக்கடைல் கிட்ட அதோட ஏரியாக்குள்ள போயிட்டு சண்டை போட்டா என்ன ஆகும்? நம்ம தோத்து போயிடுவோம் இல்லையா? அது பிடிச்சு நம்மள சாப்பிட்டுரும். மகர் சே பைர் நஹி கர்னா சாஹி, இதுதான் இதோட மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு, நம்ம சுத்தில என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ சம்டைம்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் குட் அண்ட் சம்டைம்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் குட் இல்லையா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்கணும். எப்போதுமே வீர தீரமா வந்து இருக்கிறது இட் இஸ் நாட் ஆப்ட். அதுக்குன்னு நம்ம வந்து வீரமா இருக்க கூடாதுன்னு கிடையாது. யூ ஹாவ் டு யூஸ் யுவர் புத்தி ஆல்சோ, யூ ஹாவ் டு யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. அதுதான் வந்து இதோட மீனிங். கிளியர்? सो सेक्शन नंबर 2 பாத்தீங்கன்னா नीचे 4 दिशाओं के नाम है. सो 4 डायरेक्शंस பேர் இருக்கு. तुम्हारे घर और स्कूल के आसपास इन दिशाओं में क्या क्या है. सो உங்களோட வீட்டுக்கு சுத்தி இல்ல உங்க ஸ்கூல்ல சுத்திட்டு எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத you can write it here. Okay, so this is for your activity part. I'm just giving you my own versions. So disha அப்படினா direction, घर के पास உங்க வீட்டுக்கு பக்கத்துல, school के पास உங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல. So towards east, எங்க வீட்டுக்கோட ஈஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மதர் டேரி கா துகான் ஹை, ஒரு பால் கடை, மதர் டேரி பால் கடை இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே உங்க ஸ்கூலோட ஈஸ்ட் சைடு வந்து ரோடு, சடக் வந்து இருக்கு.
ஓகே. அடுத்தது பश्चिमனா வெஸ்ட். ஸோ வெஸ்ட்ல வீட்டுக்கு வெஸ்டர்ன் சைடு பார்த்தா அங்கே ஒரு பார்க் இருக்கும். அதே வந்து ஸ்கூலோட வெஸ்ட் சைடில் பார்த்தா வந்து ரேஷன் கடை, ரேஷன் கா துக்கான் அப்படின்னா கவர்மெண்ட் ரேஷன் ஸ்டோர்ஸ் வந்து அங்கே இருக்கு. அடுத்தது உத்தர்னா நார்த் டைரக்ஷன். ஸோ டுவர்ட்ஸ் யுவர் நார்த், என் வீட்டோட நார்த் சைடு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடில் ரோடு இருக்கும் இல்லையா? ஸோ ரோடு வச்சுக்கலாம் நம்ம சடக்கு. ஸ்கூலில் வந்துட்டு நார்த் சைடில் வந்து ஃபல்கி துக்கான், அது வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வந்து அங்க இருக்கு. நெக்ஸ்ட் தக்ஷின், சவுத். தக்ஷின் அப்படின்னா சவுத்துல வந்துட்டு மற்றொருவரோட வீடு, மை நெய்பர் அவங்களோட வீடு இருக்கு. அண்ட் ஸ்கூலோட சவுத் சைட்ல பார்த்தா ஒன் மெடிக்கல் ஷாப் இஸ் அவைலபிள் தேர். லைக் தட் யூ கேன் ரைட் வாட் எவர் யூ see accordingly. Okay, fine. So with this we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.